believe, only believe, and all things are possible. Only believe. Now I believe. Now I believe, and all things are possible. Now I believe. My Jesus is here. My Jesus is here, and all things are possible. My Jesus is here. My Lord, I believe. My Lord, I believe, and all things are possible. My Lord, I believe. நாம் வேதாகமத்தை திறந்து லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து படிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். வாசிக்கப்பட்ட வேதபாகங்களோட கர்த்தர் தாமே தம்முடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வராக. நம் தலைகளை தாழ்த்தி ஜெபித்துக் கொள்ளலாம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் உடையவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த அற்புதமான இந்த வார்த்தைகளுக்கு பின்பாக இருக்கிறதான அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை உம்முடைய பரிபூர்ணமான சிந்தையை தகப்பனே, ஆண்டவரே, பரிபூர்ணமான வார்த்தையை தகப்பனே எங்களுக்கு வெளிப்படுத்தி, இதோ நாங்கள் இந்த பாகத்தை தியானிக்கும் பொழுது ஆவியானவரே நீர் தாமே எங்கள் மத்தியில் அசைவாடி, இதோ திரைமறைத்துக் கொண்டு நீர் தாமே எங்கள் இருதயங்கள் கிரகித்துக் கொள்ளும்படி, விசுவாசிக்கும்படி, எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளும்படி ஆவியானவரே எங்கள் மத்தியில பேசுங்க. எங்களை மாற்றிக்கொள்ள கர்த்தாவே கிருபை செய்யுங்க. இரக்கத்தை பாராட்டுங்க, தயவை பாராட்டுங்க. இங்க வந்திருக்கிற யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் கீழாய் தாழ்த்துறேன். எதற்காக இவர்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறார்களோ, வேண்டிக் கொள்கிறார்களோ, அந்த காரியங்களை நினைவு கூர்ந்து காரியங்களை வாய்க்க செய்யுங்க. ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையில் நீர் தாமே மகிமைப்படுங்க. நீரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், மகிமை என்ற பாத்திரர் என்பதை ஆண்டவரே இந்த ஜனங்கள் அப்பா தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற அதிசயங்களூடாக, அற்புதங்களூடாக ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தும்படி கர்த்தாவே காரியங்களை செய்யுங்க. இதோ எங்கள் மத்தியில அசைவாடுங்க. நீர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். நம்ம எல்லாரும் கூட கொண்டு கொள்ளலாம். சோரி எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? கடந்து வந்த யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நிச்சயமாக சகோதரனே, சகோதரியே, நிச்சயமாகவே விசுவாசிக்கிறீங்களா? நம்ம என்ன செய்திகளை பார்த்தோம் போன வாரத்துல? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, எஸ், பிறருக்காக வாழ்வதே நித்திய ஜீவன் என்கிற தலைப்புல பார்த்தோம். நான் தலைப்பு கொடுக்கல, பிளஸ் நம்ம செய்திகளை தியானிக்கும் போது நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறன்ற மாதிரி சொன்னேன். ஆனா நம்ம செய்திகளை பார்க்கும்போது செய்தியில
முக்கியமான ஒரு கருத்தை பார்க்கும்போது, பிறருக்காக வாழ்வதே நித்திய ஜீவன் என்கிற ஒரு காரியத்தின் அடிப்படையில் தான் நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு செய்தியை பேசுறேன். விசுவாசிக்கிறீங்களா? நல்லா கிரகித்துக் கொள்ளும். நீங்க என்ன பண்ண, பரிசுத்தாவின் உதவினால் என்ன பண்ணும், செய்தி கேட்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான காரியத்துல மெய்ப்பன் பேசுறாருன்ற ஒரு காரியம் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு கிரகித்துக் கொள்ளும். விசுவாசிக்கிறீங்களா? என்ன பேசுறாரு கேட்டு போலாம்னா கண்டிப்பா என்ன ஆகாது, உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஆனா என்ன பேச வராரு, எந்த ஒரு காரியத்தின் அடிப்படையில பேசுறாருன்ற ஒரு காரியத்தை நீங்க என்ன பண்ணும், ஃபாலோ பண்ணும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சோரே நம்ம நேரத்தை வந்து அதிகமா கடத்தாதபடிக்கு நம்ம என்ன பண்ணலாம், செய்திகளை தியானிக்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? சோரே நம்ம போன வாரத்துல பார்த்தோம், சில காரியங்களை பார்த்தோம். பிறருக்காக எப்படியெல்லாம் இந்த உலகத்துல பார்க்கும்போது புரட்சியாளர்கள், தலைவர்கள், விசுவாசிக்கிறீங்களா, நம்முடைய நாட்டிற்காக, சுதந்திரத்திற்காக என்ன பண்ணாங்க, அநேக தலைவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கைகளை தியாகம் செய்து அவங்களுடைய வாழ்க்கைகளை அவங்க பார்க்காம, தன்னுடைய மனைவிகள், பிள்ளைகள் என்று பார்க்காம, குடும்பங்களை பார்க்காம தன்னுடைய வாழ்க்கைகளை என்ன பண்ணாங்கன்னா தியாகம் செய்து என்ன பண்ணாங்க, பிறருக்காக வாழ்ந்தாங்க. விசுவாசிக்கிறீங்களா? பிறருக்காக வாழும்போது அவங்களை என்ன பண்றோம், நம்ம என்ன செய்யறோம், பிளஸ் அவங்கள வந்து நல்ல ஒரு என்னது குடியரசு நாள் வருது இல்லைங்களா, அப்புறமா ரிப்பப்ளிக் டே, அப்புறமா இண்டிபெண்டன்ஸ் டேல வரும், இன்னும் அநேகமான கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வரும்போது என்ன பண்றோம், அவர்களை பற்றி என்ன பண்றோம், நினைவு கூர்ந்து அவங்க இப்படி எல்லாம் வாழ்ந்தாங்கன்ற மாதிரி என்ன பண்றோம், நம்ம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறோம், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, தெரிஞ்சுக்கணும். பிளஸ் அவங்க இப்படி எல்லாம் வாழ்ந்தாங்கன்ற மாதிரி அதுல ஏதோ ஒரு காரியம் நமக்கு என்ன ஆகுது, மோட்டிவேஷன் ஆகுது. விசுவாசிகளா? அப்ப மோட்டிவேஷன் ஆகும்போது நம்ம என்ன பண்றோம், பிளஸ் அது நல்ல காரியங்களை வந்து ஃபாலோ பண்றோம். எல்லாமே அப்படிதான், நல்ல காரியங்களை எடுத்து என்ன பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுவோம். விசுவாசிகளா? அதே போல சோரியே நம்ம மிஷனரிஸ், மிஷனரிஸ்ன்றது யாரு, இயேசு கிறிஸ்துவை வந்து அறிவித்த வந்தவர்கள். இயேசு கிறிஸ்து சகோதரியே, அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்ன பண்ணார், அவரு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்கு அடிக்கப்பட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தம்முடைய சிந்தையில என்ன இருந்துச்சு தெரியுமா, சிலுவை இருந்துச்சு. விசுவாசிக்கிறீங்களா? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவருடைய சிந்தையில சிலுவையானது இருந்தது. அந்த சிலுவையில தான் யாரு, ஆட்டுக்குட்டியன் அவர் அடிக்கப்பட்டார். அந்த அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியின் புஸ்தகத்துல தான் நம்முடைய பேர்களை தேவன் என்ன பண்றாரு, குறிப்பிடுகிறார், எழுதுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுது? அதனாலதான் சோரே இந்த காலத்துல நாம் என்ன பண்றோம், அற்புதமான இந்த செய்தியை வந்து நம்ம கிரகித்துக் கொள்ளும்படி தேவன் எளிமையா வந்து என்ன பண்ணிருக்கார், நமக்கு வெளிப்படுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் என்ன பண்றாருங்க, அடிக்கப்படுறார். அப்ப அடிக்கப்படுற அந்த காரியத்தை பார்க்கும்போது யாருக்காக அடிக்கப்படுறாரு, தம்முடைய மனவாட்டி மீட்டுக் கொள்ளும்படி. விசுவாசிகள் தம்முடைய குமார்களும் குமார்த்திகளை வந்து மறுபடியுமாக இழந்து போன ஸ்தானத்தை மறுபடியுமாக பெற்றுக் கொள்ளும்படி என்ன பண்றாரு, அந்த இழந்து போன அந்த அதிகாரத்தையும் அந்த ஐக்கியத்தையும் அந்த உறவையும் மறுபடியுமாக தம்முடைய குமார்களும் குமார்த்திகள் பெறுவதற்காக தான் உலக தோற்றத்துக்கு முன்பாக என்ன பண்றாரு, அவர் மீட்பு திட்டத்தை போடும் போதே தம்முடைய சிந்தையில் அடிக்கப்படுறார். யாரு, கிறிஸ்து தேவகுமாரன். அவர் தான் என்ன பண்றாரு, குமாரனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு அடிக்கப்படுறார். யாருக்காக, தம்முடைய பிள்ளைகளை மறுபடியுமாக மீட்டுக் கொள்வதற்காக இல்லீங்களா? அவர் மீட்பது எப்படி வெளிப்படுத்த முடியும்? அப்போ ஒரு தம்முடைய குமாரர்கள் விழுந்து போகாம அவர் மீட்பர் ரட்சகர் எப்படி வெளிப்படுத்த முடியும்? வெளிப்படுத்த முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? அதற்காக தான் என்ன பண்றாரு சோதரி அவர் என்ன பண்றாரு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்றாரு, அவர் மீட்பு திட்டத்தை போடும் போதே அவருடைய குமாரர்களும் குமாரத்திகளும் விழுந்து போற மாதிரி என்ன பண்றாரு, நினைவு கூறுறாரு. மறுபடியும் என்ன பண்றாரு, தம்முடைய வல்லமையினால், தம்முடைய கிருபையினால, ஆச்சரியமான கிருபையினால, தம்முடைய அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியினால, சிலுவையினால, ரத்தத்தினால மறுபடியும் என்ன பண்றாரு, மீட்டுக் கொள்ளும்படி ஒரு மீட்பு திட்டத்தை போட்டு மீட்பரா மாறுறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? சோரே அப்போ சோரே பாருங்க. அப்ப அந்த மீட்பராகும் போதே அவர் என்ன பண்றாரு, பிறருக்காக வாழ்றத வந்து காண்பிக்கிறார். பிறருக்காக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படி மனுஷகுமார் இந்த பூலோகத்துக்கு வந்தார். இழந்து போனதை மீட்டுக் கொள்ளும்படி இந்த பூலோகத்துக்கு எப்படி வந்தார், அவர் இனத்தான் மீட்பரா வந்தார். அப்ப வர்ற நோக்கமே எப்பேற்பட்டதா இருக்குது, பிறருக்காக வாழ்றது. அவருக்காக வாழல. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பிறருக்காக என்ன பண்றாரு, அடிக்கப்படுறாரு. அப்ப பாருங்க, ஏதேன்ல வந்து தம்முடைய குமாரனும் குமார்த்தி வந்து என்ன பண்ணிட்டாங்க, சாத்தானுடைய சொற்களுக்கு செவி கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க, பாவம் செஞ்சுட்டாங்க. தேவனை அவிசுவாசித்து என்ன பண்ணாங்கன்னா பாவத்தை செஞ்சுட்டாங்க.
விசுவாசிக்கிறீங்களா? அப்ப தேவனிடத்துல இருந்த அந்த உறவும் அதிகாரத்தையும் என்ன பண்ணாங்க? அவங்க அந்த ஐக்கியத்தையும் இழந்து போனாங்க. அப்ப இழந்து போன பிறகு அவங்க என்ன அந்த இந்த என்ன சொல்றது வார்த்தை சொல்லுங்க, இந்த பழத்தை நீங்க புசிச்சீங்கன்னா நீங்க சாகவே சாவீங்க. இந்த தோட்டத்தில் நடுவே இருக்கிற பழத்தை வந்து நீங்க ஃப்ரூட்ஸை வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாகவே சாவீங்கன்ற மாதிரி வார்த்தை சொல்லுது. அப்போ அது நடக்கணும் இல்லைங்களா? அவர் வாக்கு மாறாதவர். அவர் உரைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் என்ன ஆகணும்? நிறைவேறணும். அப்ப நிறைவேறும் சொல்லும் போது இவங்க அந்த கிராஸ் பண்ணும்போது, அந்த கிருபையை வந்து கிராஸ் பண்ணும்போது, அவங்க நியாயத்தீர்ப்புக்கு உள்ளாகும் போது, அந்த நியாயத்தீர்ப்பானது ஒரு போலீஸ் என்ன பண்ணுது? தண்டனை கொடுக்குது. நீ இந்த மாதிரி தவறு செஞ்சன்ற மாதிரி என்ன பண்ணுது? தண்டனை கொடுக்குது. திரும்ப மறுபடியும் என்ன பண்றாரு? திருப்பி அவங்களை மீட்டுக் கொள்ளும்படி என்ன பண்றாரு? அந்த என்ன தவறு செஞ்சாங்களோ அந்த தவறுக்கு ஏதுவா பரிகாரத்தை கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பரிகாரத்தை கொடுத்து என்ன பண்றாரு? மறுபடியும் மீட்டுக் கொள்றாரு. அந்த காரியத்தை பாருங்க, ஏதேன்லவே காட்டுறாரு. அது உலகத்தோட்டத்துக்கு முன்பாகவே அடிக்கப்படுறார் தன்னுடைய சிலுவையின் மூலமாக. ஆனா சோதனை சோரியே அந்த ஒரு முதலாவது காரியம் அங்க தன்னுடைய குமாரனும் குமார்த்தி அங்க எங்க அந்த ஏதேன் தோட்டத்துல வந்து அந்த உறவையும் அந்த ஐக்கியத்தையும் அந்த வல்லமையை வந்து அந்த அதிகாரத்தை அவங்க எழுந்து போன பிறகு மறுபடியும் அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி நூடாகவே மறுபடியும் அவங்களோட கூட என்ன பண்றாரு? தொடர்பு கொள்றாரு. புரியுதா உங்களுக்கு? ಏದೇನೆಲ್ಲ ಏನಾಗುತ್ತೆ? ಒಂದು ಕುರಿಮರಿಯನ್ನು ಒಡೆಯಲ್ಪಟ್ಟು ಅವರೊಂದಿಗೆ ಐಕ್ಯಪಡ್ತಾನೆ. ಯಾಕಂದ್ರೆ ಅಲ್ಲೇ ಯಾರಿಗೆ ಒಡೆಯಲ್ಪಡ್ತಾನೆ? ದೇವರು ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಅದು பிறருக்காக வாழ்ற ஒரு காரியத்தை வந்து தேவனங்க ஏதேனவே காட்டுறாரு இல்லீங்களா? அப்போ நான் நினைக்கிறேன் சோனேஸ்வரி அந்த ஒரு காரியத்தினூடாகவே அநேக ஜனங்கள் என்ன பண்றாங்க? பிறருக்காக வாழ்றாங்கன்ற மாதிரி விசுவாசிக்கிறேன். அங்கதான் இந்த ஒரு காரியமானது வெளிப்படுது. பிறருக்காக வாழ்றது எப்படின்ற மாதிரி ஒரு காரியத்தை தேவன் உலகத்தோட்டத்துக்கு முன்பாகவே தன்னுடைய சிந்தையில வந்து அந்த நினைத்த காரியமானது அங்க பிசிக்கலா இங்க ஏதேனும் நடக்கும் போது அந்த காரியத்தை தான் ஜனங்க பார்த்து என்ன பண்றாங்க? எஸ், விசுவாசிக்கிறீங்களா? அது ஃபாலோ பண்றாங்கன்ற மாதிரி விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? பாருங்க சோரேஸ்வரி, நம்முடைய வாழ்க்கையில வந்து அநேக நபர்களை பற்றி நம்ம பார்த்திருப்போம் இல்லீங்களா? இப்போ நம்ம ப்ராஃபிட்டை பத்தி பேசும்போது அவருடைய அடிச்சோடுகளை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தார் நம்முடைய தீர்க்கதரிசின்ற மாதிரி தோணுது இல்லீங்களா? தீர்க்கதரிசி வந்து வெளிப்படுத்துற விசேஷம் 4ஆம் அதிகாரத்தை பத்தி பேசும்போது இந்த மாதிரி காரியங்கள்லாம் பேசுறார். ஏன்னா தேவன் பாருங்க, அவர் சிங்கமா இருக்கிறார். யூதா கோத்திரத்தின் சிங்கமா இருக்கிறார் இல்லீங்களா? அவர் சிங்காசனத்துல சிங்கமா இருக்கும் போது அவர் ராஜாவா இருக்கிறார். இப்ப ராஜாவா இருந்தா எப்படி வந்து தன்னுடைய குமாரனும் குமாரத்தையும் மீட்டுக் கொள்ள முடியும்? சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? இப்ப ராஜாவா இருக்கிறாரு. ராஜா வந்து இந்த பழத்தை வந்து நீங்க புசிச்சீங்கன்னா சாகவே சாவீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ அவர் ராஜாவா இருந்தா என்ன பண்ண முடியாது? எஸ், தண்டனை கொடுக்கதான் முடியும். ஆனா தன் பிள்ளைகளை வந்து மீட்டுக் கொள்ள முடியாது. இப்ப என்ன பண்றாரு அவர்? இவர் இப்போ தம்முடைய ஸ்தானத்தை மாற்றிக் கொள்றார். சிங்கமா இருக்கிறவர் வந்து இப்ப என்ன பண்றாரு? இப்போ ஆட்டுக்குட்டியாக மாறுகிறார். ஆட்டுக்குட்டியாக தம்மை மாற்றிக் கொள்கிறார். எதற்காக? அடிக்கப்படுவதற்காக. அந்த செய்த பாவத்திற்கு பரிகாரத்தை கொடுத்து தன் பிள்ளைகளை மீட்டுக் கொள்வதற்காக அவர் ஆடை போல அடிக்கப்பட்ட வண்ணமர் ஆட்டுக்குட்டியை போல என்ன பண்றாரு? இப்போ தன்னை மாற்றிக் கொள்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பாருங்க, அந்த இடத்துல என்ன பண்றாரு? அவரு பிறருக்காக வாழ்கிற காரியங்களை காட்டுறார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமென். பாருங்க சகோதர சகோதரியே, அப்ப தீர்க்கதரிசியை பார்க்கும்போது என்ன பண்றோம்? நம்ம எல்லாமே அவர் நடந்து வந்த அவருடைய பாதத்தின் தடங்களை பார்க்கிறோம். நம்ம இப்போ செய்திகளை படிக்கும் போது, அவருடைய செய்திகளை படிக்கும் போது ಅವರ ಸಂದೇಶಗಳನ್ನ ಓದಿಕೊಳ್ಳುವಾಗ ಪ್ರವಾದಿ ಮಾತನಾಡಿರತಕ್ಕಂತ ಸಂದೇಶಗಳನ್ನ ಅದನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆದಿರತಕ್ಕಂತ ಆ ಸಂಗತಿಗಳನ್ನ ಓದಿಕೊಳ್ಳುವಾಗ ನಮ್ಗೆ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಗೆ ಏನಾಗುತ್ತೆ? ತುಂಬಾ ಮೋಟಿವೇಶನ್ ಆಗುತ್ತೆ. ಯಾವ ತರವಾದ ಒಂದು ಜೀವಿತವನ್ನ ಪ್ರವಾದಿ ದೇವರಿಗೆ ಜೀವಿಸಿದ್ದಾನೆ ಅಂತಕ್ಕಂತ ಒಂದು ಏನಾಗುತ್ತೆ? ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಒಂದು ಜೀವನ ಉಂಟಾಗುತ್ತೆ, ಒಂದು ಮಾರ್ಕ್ ಉಂಟಾಗುತ್ತೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಯಾವ ತರವಾದ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸಿದನಪ್ಪ? ಯಾಕಂದ್ರೆ ಸೋತೋಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಮನುಷ್ಯನು, ನಂಬಿಕೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಮನುಷ್ಯನು ನಾವು ಈ ಭೂಮಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದ ನಂತರ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಕುರಿತು, ನಾವು ನಡೆದು ಬಂದಿರತಕ್ಕಂತ ದಾರಿಗಳನ್ನು ಕುರಿತು, ಮಾರ್ಗಗಳನ್ನು ಕುರಿತು ಅವನು ನೋಡುವಾಗ ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನಾಗಬೇಕು? ಒಂದು ಬೆಳಕಾದದ್ದು ಬರಬೇಕು. ಅವನ ಜೀವಿತವನ್ನು ಮಾರಲ್ಪಡಬೇಕು. ಆ ತರವಾದ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸಿರ್ಬೇಕು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಪ್ರವಾದಿ ಹೇಳ್ತಾನೆ, ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ? ಆ ಪ್ರಕಟಣೆ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ಅಧ್ಯಾಯದ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುವಾಗ, ಸಂದೇಶದಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಾಗ ಈ ತರವಾದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಮಾತನಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. ಯಾರು? ಪ್ರವಾದಿ ಮಾತನಾಡ್ತಾನೆ. ಯಾಕಂದ್ರೆ ಸೋನೇಶ್ವರಿಗೆ ಆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ದೇವರು ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯವನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿಟ್ಟು ಇದನ್ನೇನ್ ಮಾಡ್ತಾನೆ?
ಈ ತರವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬೇರೊಬ್ಬರಿಗಾಗಿ ಜೀವಿಸೋದು ಒಂದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಕಾರ್ಯ, ಬಹಳ ಒಂದು ಅದ್ಭುತವಾದ ಒಂದು ಕಾರ್ಯ, ಆಶ್ಚರ್ಯವಾದ ಒಂದು ಕಾರ್ಯ. ಅದರಲ್ಲಿ ಅರ್ಥ ಇದೆ, ಆ ಜೀವನಕ್ಕೇನಿದೆ ಅರ್ಥ ಇದೆ. ಆ ತರದ ಜೀವಿತವನ್ನ ಜೀವಿಸಬೇಕು. ಯಾಕಂದ್ರೆ ಆ ತರದ ಜೀವಿತವನ್ನ ಕರ್ತನ ಏನ್ ಮಾಡ್ದ, ನಮಗೋಸ್ಕರ ಜೀವಿಸ್ತಾ ಅಂತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯವನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿಟ್ಟು ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾತನ್ನು ಬರ್ತಾನೆ. ಯಾರು? ಪ್ರವಾದಿ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಇವಾಗ ಪ್ರವಾದಿ ಜೀವಿತವನ್ನು ನೋಡಿದ್ರೆ ನಮ್ಗೆ ಏನಿಸುತ್ತೆ? ಪ್ರವಾದಿಯ ಜೀವಿತವನ್ನ, ಮೋಸಸ್ ಜೀವಿತವನ್ನ, ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಪರಿಶುದ್ಧವಂತರ ಜೀವಿತಗಳನ್ನ ನೋಡುವಾಗ ಸೋನೇಶ್ವರಿ ಮ್ಯಾನ್ ಮತ್ತೆ ಪೌಲನು ಯಾರು? ಎಬೇಸು ಕಾಲದ ದೂತನು. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ಇವರ ಜೀವಿತಗಳನ್ನ ಕುರಿತು, ಇವರು ನಡೆದು ಬಂದಿರತಕ್ಕಂತ ಆ ಅಜ್ಜಿಗಳನ್ನ ಕುರಿತು ನೋಡುವಾಗ ಸೋನೇಶ್ವರಿ ನಮ್ಗೆ ಏನಾಗುತ್ತೆ? ಮೋಟಿವೇಶನ್ ಆಗುತ್ತೆ, ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಉಜ್ಜೀವನ ಉಂಟಾಗುತ್ತೆ. ಆ ತರ ಒಂದು ಜೀವಿತಗಳನ್ನ ಜೀವಿಸ್ತೀವಿ. ಬೇರೊಬ್ಬರಿಗಾಗಿ ತಮ್ಮ ಜೀವಿತಗಳನ್ನ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ಅರ್ಪಿಸಿ ಜೀವಿಸಿದ್ರು. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆ ತರ ಬೇರೊಬ್ಬರಿಗಾಗಿ ತಮ್ಮ ಜೀವನ ಕೊಟ್ರು. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಇವ್ರೇನ್ ಮಾಡಿದ್ರು ಅಂದ್ರೆ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಇವ್ರೇನ್ ಮಾಡಿದ್ರು? ತಮ್ಮ ಜೀವಿತಗಳನ್ನ ತ್ಯಾಗ ಮಾಡಿ ಅನೇಕ ಮಂದಿಗೆ ನಿತ್ಯ ಜೀವನವನ್ನ ಕೊಡಬೇಕಾಗಿ ತಮ್ಮ ಜೀವನವನ್ನೇ ಅರ್ಪಿಸಿದ್ರು. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ನೋಡಿ ಸೋನೇಶ್ವರಿ, ಆ ತರವಾಗಿ ಸ್ವಲ್ಪ ಮದರ್ ತೆರೆಸಾ ಬಗ್ಗೆ ಸ್ವಲ್ಪ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವೇನ್ ಮಾಡೋಣ, ಸ್ವಲ್ಪ ಧ್ಯಾನಿಸೋಣ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ರಾ? ಮದರ್ ತೆರೆಸಾ ಬಂದು ಯಾರಂತ ಹೇಳಿದ್ರೆ ಒಂದು ರೋಮನ್ ಕ್ಯಾಥಲಿಕ್ ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ಆದ್ರೆ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಈ ತರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ರೋಮನ್ ಕ್ಯಾಥಲಿಕ್ ಇಲ್ಲ ಅಂತ ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀವಿ. ಆ ತಾಯಿಗೆ ಪರಿಪೂರ್ಣವಾದ ವಾಕ್ಯ ಗೊತ್ತಿದೆಯೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಆ ತಾಯಿಯ ಜೀವನವಾದದ್ದು ಅನೇಕ ಜನಗಳಿಗೆ ಒಂದು ಮಾದರಿಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತು. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ಆ ತಾಯಿಯ ಜೀವಿತವಾದದ್ದು ಅನೇಕ ಜನಗಳಿಗೆ ಮಾದರಿಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತು. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ಇಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ಇಲ್ಲಿ ನಾನು ಸ್ವಲ್ಪ ಕಾರ್ಯಗಳು ನಿಮ್ಗೆ ವಿವರಿಸ್ತೀನಿ. ಆ ಅಮ್ಮನ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನ ವಿವರಿಸ್ತೀನಿ ನಿಮ್ಗೆ. ஒரு நாள் மதர் தெரசா ஏழைகள் நோயாளிகளின் வீதியில் வாழும் குழந்தைகளுக்காக உதவி பெற ஒரு பெரிய ராஜாவின் அரண்மனைக்கு சென்றார். என்ன பண்றாரு அவரு? அந்த அம்மா ஊழியம் செய்யுது. என்ன ஊழியனா? இந்த ஏழைகளுக்கு, வியாதியில் இருக்கிறவங்களுக்கு, விதவைகளுக்கு, அனாதிகளுக்கு, பரதேசிகளுக்கு என்ன பண்ணுது? சில உதவிகள் செய்யுது. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி செய்யறதுக்காக ஒரு ராஜா இடத்துக்கு போகுது. ஒரு ராஜா இடத்துக்கு போகுது. ஹெல்ப் கேட்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? அவர் ராஜாவிடம் பணிவுடன் கேட்டார், ஐயா என் ஏழை மக்களுக்காக சிறிது உதவி செய்ய முடியுமா? என் ஏழை மக்களுக்கு சிறிது உதவி செய்ய முடியுமான்ற மாதிரி போய் கேக்குது. யாரு? மதர் தெரசா. அந்த ராஜா அவரை அவமதித்து, அந்த ராஜா என்ன பண்றாரு? அந்த அம்மாவை வந்து அவமதிக்குது. அந்த அம்மாவை அவமதிக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அந்த ராஜா அவரை அவமதித்து அந்த அம்மாவை போய் கேட்கும்போது அவமதிக்கிறார். யாரு? அந்த மதர் தெரசாவை. விசுவாசிக்கிறீங்களா? அவளின் முகத்தில் துப்பி விட்டார். அந்த மகளை வந்து மதர் தெரசாவை வந்து அவமதித்து என்ன பண்றாரு? மறுபடியும் மூஞ்சில துப்பிட்டாராம். என்ன பண்ணிட்டாரு? அவமதித்து மூஞ்சில துப்பிட்டாரு. நம்மள மட்டும் அந்த மாதிரி செஞ்சு நம்ம சும்மா இருப்போமா? நம்ம என்ன எப்படி இருப்போம்? டேய் ராஜாவே, நீ எப்பேற்பட்டவனா இருந்தாலும் வாடா பாக்கலாம்ன்ற மாதிரி இறங்கிடுறோம். பாருங்க, அந்த தாயுடைய ஒரு நிலையை பாருங்க, ஒரு ஆவிக்குரிய ஒரு பெண்மணி பாருங்க. கண்டிப்பா அந்த அம்மா வார்த்தையினால ஈர்க்கப்பட்டு கிறிஸ்துனுடைய அந்த ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கும் நினைக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, அந்த அம்மா, அந்த மகள் பாருங்க, அந்த பெண்மணி என்ன பண்ணுதா? அவமதித்து அந்த அம்மா முகத்துல வந்து துப்பிட்டாரு. ஆனாலுமே சொல்லுது பாருங்க, அந்த அம்மா சொல்லுது, அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அங்க இருக்கிற எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க? அந்த மாதிரி நடந்த காரியத்தை பார்த்து எல்லாமே என்ன ஆயிட்டாங்க? அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இது இந்த மாதிரி பண்ணிட்டாரு இவரு ராஜா சொல்லு. விசுவாசிக்கிறீங்களா? ஆனா மதர் தெரசா அமைதியாக முகத்தை துடைத்து, ஆனா அந்த அம்மா என்ன பண்ணுது? பெண்மணி என்ன பண்ணுது? அமைதியாக தன்னுடைய முகத்தை துடைத்து சிரித்துக் கொண்டே சொன்னார். என்ன பண்ணுது? இப்போ சிரிச்சுக்கினே சொல்லுதான். யாருக்கு? ராஜாவுக்கு. புரியுதா உங்களுக்கு? ஐயா, இந்த துப்பு எனக்காக தான். நீங்க துப்புறீங்களா? இப்போ என்ன பண்ணீங்க? அவமானம் பண்ணீங்க, துப்புனீங்க. இது எனக்காக தான். இப்போது என் ஏழை மக்களுக்காக நீங்க என்ன கொடுப்பீங்க? என்னுடைய ஏழை மக்களுக்காக என்ன நீங்க கொடுப்பீங்க? விசுவாசிக்கிறீங்களா? சோரேஸ்வரியே பாருங்க, அந்த அம்மா தானே ஜெயிச்சது. அன்புனால ஜெயிச்சு பாத்தீங்களா? இப்ப நம்ம என்ன பண்றது? நீங்க துப்பிட்டீங்க, அவமானிச்சிட்டீங்க. ஆனா இது எனக்காக சொல்லிட்டு சிரிச்சு கொண்டே அமைதியாக தன்னுடைய முகத்தை தொலைத்துக் கொண்டு இப்ப என்ன பண்ணுது? இப்ப எனக்கு கொடுத்துறீங்க, நீங்க என் ஏழையான மக்களுக்கு என்ன கொடுக்குறீங்கன்ற மாதிரி மறுபடியும் கேக்குது. அப்படி கேட்கும் போது அந்த ராஜா வார்த்தைகளை
அந்த அந்த வார்த்தைகள் ராஜாவின் மனதை உருகினது. அந்த மாதிரி வார்த்தையை வந்து மதர் தெரசா வந்து அந்த ராஜா கேட்கும் போது அந்த ராஜா என்ன பண்றாரு, அப்படியே என்ன ஆயிடுறாரு, அப்படியே எப்படின்னா அப்படியே அவருடைய வார்த்தைகள் வந்து தன்னுடைய மனதை வந்து என்ன பண்ணுச்சு, எஸ் அப்படியே ஒரு மாதிரி மாற்றிக்கொண்டார் அவர். விசுவாசிகளா அப்படியே உரகன மாறிட்டார், அவர் உருகின மாறிட்டார். அந்த வார்த்தை அந்த மாதிரி போயிடுச்சு அவர் அந்த ராஜா. விசுவாசிகளா அந்த வார்த்தைகள் ராஜாவின் மனதை உருகினது. அவர் உடனே எழுந்து மதர் தெரசாவின் காலில் விழுந்து என்ன பண்ணிட்டாரு, உடனே அந்த ராஜா எழுந்து மதர் தெரசாவுடைய கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். பின்னர் அவர் ஏழைகளுக்காக மிகுந்த உதவி செய்தார். யார், அந்த ராஜா. அப்ப அந்த அந்த மதர் தெரசா அந்த பெண்மணி ஏதாச்சும் அந்த ராஜா அந்த மதர் தெரசா வந்து அந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து அனுபவிக்கும் போது அந்த அம்மா வந்து அவமானப்படுத்துறாரு, பிளஸ் துப்புறாரு. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணுது பாருங்க, எவ்வளவு எளிமையா வந்து காரியங்களை பண்ணுது. ஏன்னா இந்த ஒரு சோபம் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா அந்த சிலுவையில் நடந்த காரியத்தை இந்த அம்மா என்ன பண்ணிருக்கோம், எஸ் உணர்ந்திருக்கும். என் தேவன் எனக்காக என்ன பண்ணாரு, ஒரு நாள் வந்து சிலுவையில எனக்காக என்ன பண்ணாரு, தம்முடைய ஸ்தானத்தை அவர் மதிக்காம எனக்காக அடிக்கப்பட்டாரு, எனக்காக நொறுக்கப்பட்டாரு. அவர் முகத்தின் மேல் துப்பும் போது அவர் என்ன பண்ணல, அந்த துப்புனவங்க யார் துப்புனாங்களோ அவங்க என்ன பண்ணல, மறுபடியும் எதுவும் பேசல. அவர் என்ன பண்ணாரு, ஒரு ஆடை போல, ஒரு செம்மறி ஆடை போல அவர் என்ன பண்ணாரு, ஒதுங்கி போயிட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த மாதிரி ஒரு காரியத்தை கண்டிப்பா என்ன பண்ணிருக்கும் மதர் தெரசா, கண்டிப்பா உணர்ந்திருக்கும். என் ரட்சகர் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி பண்ண நானும் என்ன பண்ணக்கூடாது, யார் நம்மள வந்து இந்த மாதிரி செய்யறாங்களோ அவளை மன்னிக்கணும், அவங்களுக்கு ஜெபம் பண்ணணுன்ற மாதிரி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அந்த காரியங்களை ஒருவேளை இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கோம், நினைவு கூர்ந்திருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நினைவு கூர்ந்திருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, அவர் அப்படி என்ன பண்றாரு, அந்த மாதிரி வார்த்தையை சொல்லும் போது நீங்க எனக்கு என்ன கொடுத்தீங்க, எனக்கு நான் கேட்டதுக்கு எனக்கு கொடுத்துட்டீங்க, ஆனா என் ஏழை மக்களுக்கு என்ன கொடுக்குறீங்கன்ற மாதிரி சிரிச்சு கொண்டு தன் முகத்தை துளைத்து கொண்டு கேட்கும் போது அவர் எப்படி பண்றாரு, அவரை மனம் திரும்புறார். அப்படியே அவர் அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த ராஜா அப்படியே மனம் கசிந்து வந்து அப்படியே கண்ணீரோடு என்ன பண்றாரா, அந்த மதர் தெரசாவுடைய பாதங்களை பிடித்துக் கொண்டு நான் மன்னித்து விடுங்க மான்ற மாதிரி கேட்கிறான். அதன் பிறகு அந்த ராஜா என்ன பண்றாரு சொல்லுங்க, எல்லாம் ஹெல்ப் பண்றான். அப்படி நம்ம என்ன பண்ண முடியும், வாழ்க்கையானது அப்பேற்பட்ட ஒரு காரியமா மாறணும். நாம என்ன பண்றோம், யாராச்சும் ஒருத்தர் திட்டினா அவ்வளவுதான், யாராச்சும் நம்மளை கேவலப்படுத்தினா அவ்வளவுதான், யாராச்சும் நம்மள வந்து இவங்கெல்லாம் அப்பேற்பட்ட நபர்கள் இல்லைன்ற மாதிரி சொன்னா போதும், நம்ம என்ன பண்றோம், கோவப்பட்டு சண்டைகளுக்கு இறங்கிடுறோம், சில விஷயங்களை வந்து செஞ்சிடறோம். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, கிறிஸ்துவனுடைய ஆவி இப்படிதான் செய்யும், கிறிஸ்துவின் அன்பு இப்படிதான் செய்யும். அப்ப நம்ம என்ன பண்ணா, அன்பினால ஜெயித்தான், அன்பினால என்ன பண்ணா, ஜெயத்தை பெற்றுக்கொண்டா. விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே பாருங்க, இன்னும் நிறைய காரியங்கள் சோதரியே. ஒரு நாள் வந்து இந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் என்ன பண்றாங்க, முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் வந்து இந்த அம்மாவுடைய ஒரு மினிஸ்ட்ரி செய்கிறதான அந்த ஒரு என்ன பண்றாங்க, அந்த மினிஸ்ட்ரி செய்கிற இடத்துக்கு போறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அந்த மினிஸ்ட்ரி செய்யற இடத்துக்கு போயிட்டு சில காரியங்களை பாக்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு நாள் பாருங்க, சுனில் கவாஸ்கரும் கபில் தேவ் என்ன பண்றாங்கன்னா அந்த மிஷனரிஸ் சமஷ்டியை வந்து மீட் பண்றாங்க போயிட்டு. விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, ஒரு நாள் சுனில் கவாஸ்கர் கொல்கத்தாவில் உள்ள மிஷனரிஸ் சேரிட்டி அமைப்பிற்கு சென்றார். அங்கு அவர் மதர் தெரசாவை சந்தித்தார். அந்த இடத்தில் பல நோயாளிகள் இருந்ததால் சிறிது மோசமான வாசனை இருந்தது. என்னது, அங்க வியாதியோசர் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க என்ன பண்றாங்கன்னா போய் சந்திக்க போறாங்க. யார, மதர் தெரசாவை சந்திக்க போகும்போது அங்க ஒரு பேட் ஸ்மெல். ஏன்னா அங்க யார் இருக்காங்க, வியாதி உள்ளவர்களா இருக்காங்க. அந்த வியாதி இருக்கிற ஆட்கள் இருக்கும்போது என்ன இருக்கும், பேட் ஸ்மெல் இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, மதர் தெரசாவை சந்தித்தார். இந்த இடத்தில் பல நோயாளிகள் இருந்ததால் சிறிது மோசமான வாசனை இருந்தது. ஆனால் கவாஸ்கர் அதை துர்நாற்றமாக நினைக்கவில்லை. என்ன பண்றார் கவாஸ்கர் வந்து துர்நாற்றமாக என்ன பண்ணல, அவர் நினைக்கல. அவர் சொல்றாரு பாருங்க, அவர் கூறினார், அது மனித அன்பின் வாசனையாக இருந்தது. அது மனித அன்பின் வாசனையாக இருந்தது. அப்போ ஒரு மனிதன் நம்ம பார்க்கும்போது அன்பு இருந்தவர்களா பார்க்கணும். உன்னை நேசிக்கிறது போல பிற நேசின்ற மாதிரி என்ன பண்ணிருக்கார் தேவன் நமக்கு. எஸ், தேவன் நமக்கு சில காரியங்களை சொல்லி கொடுத்திருக்காரு. விசுவாசிக்கிறீங்களா? சில காரியங்களை நமக்குள்ள வச்சு, நம்ம சில காரியங்களை வந்து நமக்குள்ள வச்சிருக்கிற, சில காரியங்களை வந்து நமக்குள்ள வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பாருங்க சோரேஸ்வரியே, அவர் சொல்றாரு பாருங்க, ஆனால் கவாஸ்கர் அதை
துர்நாற்றமாக நினைக்கவில்லை. அவர் கூறினார், அது மனித அன்பின் வாசனையாக இருந்தது. மதர் தெரசா நோயாளிகளை அன்புடன் பராமரிக்கும் காட்சியை பார்த்தபோது கவாஸ்கரின் மனம் உருகியது. அப்போ மதர் தெரசா வந்து என்ன பண்றாங்க, அந்த நோயாளிகளை வந்து தன்னுடைய கிருபைக்குரிய வார்த்தைகளால சொல்லி அவர்களை வந்து ஆதரித்து அவர்கள் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை சொல்லி அவர்களை பராமரிக்கும் போது சோரியே அந்த கவாஸ்கர் வந்து அந்த காட்சியை பார்க்கிறார். அந்த காட்சியை பார்க்கும்போது அவருடைய இருதயம் என்ன ஆயிடுது, அப்படியே கருகிடுறாரு. தன்னுடைய இருதயம் என்ன ஆயிடுது, உருகிடுதான். யார்? கவாஸ்கருடைய இருதயம். அந்த நாள் அவருக்கு வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. அந்த நாள் வந்து அந்த காட்சியை பார்த்தார் இல்லீங்களா, அந்த மதர் தெரசா செய்கிற ஊழியர்களை பார்க்கும்போது, அவர் செய்த அந்த காரியங்களை பார்க்கும்போது அன்றைக்கு வந்து அவர் லைஃப்ல வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவமாக மாறினது யாருக்கு? சுனில் கவாஸ்கர். விசுவாசிக்கிறீங்களா? அவர் உணர்ந்தார் உண்மையான பெருமை அன்பிலும் சேவையிலும் தான் உள்ளது. உண்மையான அன்பு உண்மையான அன்பு எதுல இருக்குது? எஸ், பிறருக்கு உதவுறதுலாம் இருக்குதுன்ற மாதிரி சொல்றார். பிறருக்கு உதவுறதுலாம் இருக்குதுன்ற மாதிரி சொல்றார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பாருங்க சொல்றேன், இன்னும் அநேகமான காரியங்கள் பாருங்க. இன்னும் நான் உங்களை விவரிக்கிற பாருங்க. ஒரு முறை இந்தியாவின் சில பிரபல முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள், உதாரணமாக சுனில் கவாஸ்கர், கபில் தேவ் போன்றோர் கொல்கத்தாவில் உள்ள மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அமைப்பில் மதர் தெரசாவை சந்தித்தனர். அவர்கள் அவளிடம் மனித சேவையின் முக்கியத்துவம், தன்னல் மற்ற வாழ்க்கை, அன்பு மற்றும் கருணையின் சக்தி குறித்து பேசினார். இதை இந்த அம்மா செய்திருக்கீங்களா? இந்த மாதிரி உதவிகளை செய்யும்போது, இந்த மாதிரி காரியங்களை செய்யும்போது அந்த அம்மாவோட கூட சில காரியங்களை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கறதுக்காக இவங்க போய் என்ன பண்ணிருக்காங்க, மீட் பண்ணிருக்காங்க. விசுவாசிக்கிறீங்களா? மதர் தெரசா அவர்களிடம் கூறியது, விளையாட்டில் வெற்றி பெறுவது முக்கியம், ஆனால் மனித வாழ்வில் அன்பு மற்றும் சேவைதான் உண்மையான வெற்றி. நம்ம என்ன பண்றோம், ஸ்போர்ட்ஸ்ல வந்து வெற்றி பெறுறோம், நல்லதான் இல்லைன்னு சொல்ல. ஆனா உண்மையான வெற்றி தெரியுமா? உண்மையான வெற்றி என்னன்றதை வந்து மதர் தெரசா சொல்லுது. ஆனால் மனித வாழ்வில்ன்றது மனுஷனுடைய வாழ்க்கையில அன்பும் மற்றும் சேவைதான் உண்மையான வெற்றி. அன்பு இருந்தா என்ன பண்ணுவோம், பிறனை வந்து நேசிப்போம். நம்மள நேசிக்கிறது என்ன பண்ணுவோம், பிறனை வந்து நேசிப்போம். அதுதான் உண்மையான வெற்றின்ற மாதிரி சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், கிறிஸ்துவை ஆராதிக்கிற நம்முடைய குமாரர்களும் குமார்த்திகள் என்ன பண்ணும், பிறருக்காக உதவுகிற காரியங்களை வந்து நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணும், அதை ஃபாலோ பண்ணும். ஃபாலோ பண்றது இல்ல, அது ஃபாலோ பண்ணுவது எப்படி, வலது கை இடது கை கூட வித்தியாசம் தெரியாதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம், அந்த காரியங்களை வந்து செய்யணும். ஏன்னா தேவன் இந்த மாதிரி செய்ய சொல்றாருன்ற மாதிரி செய்யக்கூடாது. நமக்குள்ள அந்த கிறிஸ்துவின் ஆவி இருந்துச்சுன்னா, அந்த கிறிஸ்துவனுடைய ஆவியினுடைய சுவாவை என்ன பண்ணும், பிறருக்காக பிரதிபலிக்கும், பிறருக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும். அந்த மாதிரி நம்மள என்ன பண்ணுவோம், அப்படிதான் வாழ்வோம். விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, அந்த அம்மா சொல்லுது, அந்த சந்திப்பு வீரர்களுக்கு பெரும் உணர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த அம்மாவோட கூட சந்திக்கிறாங்க இல்லைங்களா, அந்த சந்திப்பானது அவங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையில். அது வரைக்குமே அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு வாழ்க்கைன்றது வந்து ஒரு வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியல. அந்த அம்மாவை சந்தித்த பிறகுதான் என்ன பண்றாங்க, அவங்க வாழ்க்கையில ஒரு முக்கியத்துவத்தை வந்து அவங்க என்ன பண்றாங்க, எஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அவர்கள் தங்களின் புகழையும் செல்வத்தையும் சமூக நலத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் திரும்பினார். அவ என்ன பண்றாங்க, அவங்களுக்கு எடுத்த அந்த புகழ் என்னது, புகழையும் பணத்தை என்ன பண்றாங்களா, நாங்களும் இந்த மாதிரி தான் இனிமேல செய்யணும்ன்ற மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி காட்சிகளை பார்த்து வந்தாங்க, தீர்மானித்தாங்களா அவங்க. நாங்களும் மதர் தெரசாவை போல நாங்களும் செய்யணும்ன்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஒரு இருதயத்தோட வந்து திரும்பி வந்தாங்களா அவங்க. விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, ஒரு நாள் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் சுனில் கவாஸ்கர் கொல்கத்தாவுக்கு சென்ற போது அங்கே மதர் தெரசாவை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த நேரம் அவருக்கு மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. யாருக்கு? சுனில் கவாஸ்கருக்கு மறக்க முடியாத அனுபவமா இருந்துச்சா. மதர் தெரசா மிகவும் எளிமையான ஆடையில், எப்படி இருந்துச்சா மதர் தெரசா வந்து எளிமையான ஒரு ஆடையில். அந்த அம்மா என்ன வேணா பண்ணிருக்கலாம், ஆனா அந்த அம்மாக்கு என்ன ஒரு நோக்கம், என் இயேசு கிறிஸ்து எப்படி எளிமையாக வாழ்ந்தாரோ. ஏன்னா பாருங்க, சீல்ஸ்க்கு முன்பாக, விசுவாசிக்கிறீங்களா, நம்ம பார்க்கிறோம் இப்ப வந்து முத்திரைகளுக்கு முன்பாக தேவன் எந்த செய்தியை பேசுறாரு, எளிமை என்கிற ஒரு செய்தியில பேசுறாரு, எளிமை என்கிற ஒரு செய்தியை பேசுறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப எளிமை என்பது ரொம்ப முக்கியம். எளிமையில தான் தேவன் எப்பவுமே என்ன பண்றாரு, தம்மை வந்து வெளிப்படுத்துவார். அதனாலதான் சகோதரி அவர் முதல் வருகையில வந்து எளிமையில வெளிப்படும் போது அவரு கலிலேயனாக வந்தார். எப்படி வந்தார் அவரு? ஒரு கலிலேயனாக வந்தார். அவர் சமரியனாகவோ யூதனாக வரல. அவர் வந்து அவருடைய பிறப்பினுடைய ஒரு காரியமானது யூதனா இருந்தாலும் கூட, யூத கோத்திரத்து சிங்கமா இருந்தாலும் கூட அவர் எங்க பிறந்தார், அவரு
ஒரு ஏழ்மையான ஒரு கோத்திரம், ஏழ்மையான ஆட்கள் மத்தியில தான் பிறந்தார் அவர். ஏழ்மையான ஆட்கள் மத்தியில பிறந்தார். ஏன்னா எல்லாருமே என்ன கூடாது, இயேசு கிறிஸ்து வந்து இப்பேற்பட்ட ஒரு ராஜா வரும்போது எப்படி ராஜாவை பிறக்கும் போது எப்படி பிறப்பான்ற மாதிரி எல்லாருமே என்ன பண்ணுது அந்த காலத்துல ஊகித்து கொண்டு சில காரியங்களை வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. அவங்களுடைய டினாமினேஷன் வந்து போதிக்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனா அவர் எப்படி வந்தாரா, அந்த வார்த்தை எப்படி இருந்துச்சோ அந்த அடிப்படையில் வந்தார். அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி வரல, அவங்க போதித்து சொன்ன காரியத்தின் அடிப்படையில் வரல. அவர் எப்படி வந்தார், அவரு வார்த்தையின் அடிப்படையில் வந்தார். விசுவாசிங்களா? அதனால சொல்லி சீரிஸ்க்கு முன்பாக எளிமை என்கிற ஒரு செய்தியை வந்து ப்ராஃபிட் பேசுறாரு. அப்போ தேவன் எப்பவுமே எப்படி வெளிப்படுறாரு, எளிமையில வெளிப்படுறாரு. பாருங்க அந்த அம்மாவுடைய வஸ்திரங்களை பார்க்கும்போது பாருங்க, சுனில் கவாஸ்கர் சொல்றாரு, மதர் தெரசா மிகவும் எளிமையான ஆடையில், எளிமையான பார்க்கிறதுக்கு பிரம்மாண்டமா இல்ல, எளிமையான ஆடையில இருக்குது. விசுவாசிகளா? முகத்தில் ஒரு புன்னகையுடன் அவரை வரவேற்றார். முகத்தில் ஒரு புன்னகையுடன் அவரை வரவேற்கிறார். யார? சுனில் கவாஸ்கர். விசுவாசிக்கிறீங்களா? பார்க்கிறதுக்கு எளிமையா இருக்குது. இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்ம நினைக்கிறோம், இயேசு கிறிஸ்து வந்து ரோமருடைய சோல்ஜர்ஸ் வந்து பிடிக்க போறாங்க. எங்க? அந்த கிறிஸ்தவ தோட்டத்துல. விசுவாசிங்களா? பிடிக்க போகும்போது சொன்னேன், யார் இயேசு கிறிஸ்துன்ற மாதிரி தெரியல. யாருங்க இங்க இயேசு கிறிஸ்துன்ற மாதிரி தெரியல. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஏனா சொன்னே அப்பேற்பட்ட ஒரு எளிமையான நபரா இருந்தார். யாரு? தேவன். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப அங்க சீஷர்லாம் இருந்தாங்க, அங்க யாரு சீஷரோட கூட இவரு இருந்தாரு. இதுல யாரா இயேசு கிறிஸ்து, யாரா நாங்க பிடிச்சிட்டு போகணும்ன்ற மாதிரி அவங்களுக்கே தெரியாது. யாருக்கு? வந்த சோல்ஜர் யார் இயேசு கிறிஸ்துன்ற மாதிரி கேக்குறாங்க. ஏனா சொன்னே அந்த சீஷர்களை காட்டிலும் அவர் எளிமையா இருந்தார். ஆனா இன்னைக்கு பாருங்க, யார் ஃபாஸ்ட்ன்ற மாதிரி ஒரு சபைக்கு போனா ஈஸியா நமக்கு தெரிஞ்சிடும். ஈஸியா என்ன பண்ணிடலாம், எஸ் கண்டுபிடிக்கலாம். சொன்னே நம்ம போடுற ஆடையிலயோ, நம்ம போடுற ஆடையிலோ, நம்ம பண்ற அலங்காரத்துல சொன்னே என்ன இல்ல சொல்லுங்க, தேவன் இல்ல. தேவன் இதுல இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கை லைஃப்ல வந்து நம்ம வெளிப்படுத்துறோம் இல்லீங்களா, சில காரியங்களை கிரியைகளை வெளிப்படுத்துறோம் இல்லீங்களா, அந்த கிரியைகளை தான் என்ன தேவன் வெளிப்படுறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும், உப்பா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. மலை மேல இருக்கிற பட்டணத்தை போல இருக்கணும் உங்களுடைய லைஃப். இப்ப மலை மேல ஒரு பட்டம் இருக்குது, அது எப்பவுமே தெரியும் நமக்கு, அது இல்லீங்களா? லைட் போட்ட இரவுல எப்படி சூப்பரா தெரியும். அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. எப்பவுமே எப்படி இருக்கணும் உங்களுடைய லைஃப், நீங்க செய்யற கிரியை எல்லாமே வார்த்தையின்படி இருக்கணும், வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையின்படி இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப சகோதரியே, நம்ம போடுற ஆடையிலோ, நம்ம பண்ற அலங்காரத்துல என்ன இல்ல, தேவன் இல்ல. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம லைஃப்ல நம்ம பேசுற பேச்சில, நம்ம நடந்து கொள்கிற விதங்கள்ல தான் தேவன் என்ன பண்றாரு, வெளிப்படுற. அப்பதான் என்ன பண்ண முடியும், தேவன் இவர்கள் மூலமாக வெளிப்படுறான்ற ஒரு சாட்சியை வந்து ஜனங்கள் பார்க்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அப்பேற்பட்ட இருதயத்தை வந்து தேவன் நமக்கு கொடுத்து நம்ம என்ன பண்றோம், தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது அப்பதான் ஒரு செம்மறியாடை வந்து தேவன் என்ன பண்றாரு, வழி நடத்துவார். ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்து, அவர் செம்மறியாடையா இருந்தார். அதனாலதான் என்ன பண்றாரு, பரிசுத்தாவி வந்து வழி நடத்துறாரு. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? பாருங்க, எளிமையான சாதாரணமான விஷயம் இல்ல. அப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க எப்பேற்பட்ட ஒரு நபரா இருந்திருப்பாரு. விசுவாசிங்க. சீஷர்களை காட்டிலும் ஒரு எளிமையா இருந்தார். சீஷர்களை காட்டிலும் எளிமையா இருந்தாரு. யாரு? இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு பாருங்க, ஒரு சர்ச்ல போயிட்டு ஒரு பாஸ்டர் பாருங்க, ஒரு பாஸ்டர் யாருன்றதை வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம், ஒரு டீக்கன் யாருன்றதை கண்டுபிடிக்கலாம், ஒரு சாங் லீடர்ஸ் யாராவது கண்டுபிடிக்கலாம். விசுவாசிக்கலாம்? ஏன்னா அப்பேற்பட்ட நபர்களா மாறிட்டாங்க. இப்போ அதிகமா என்ன பண்றாங்க, ஆடைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நல்லது இல்லைன்னு சொல்லியே ஆடைகளை போடணும். ஆனா அந்த ஆடைகள் வந்து மற்றவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, மற்றவர்களுக்கு நம்ம செய்யற காரியங்கள் வந்து என்ன தெரியக்கூடாது. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதுக்கு இடரலா வந்து என்ன பண்ணக்கூடாது, இடரலா வந்து தெரியக்கூடாது. நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமே எல்லாமே தேவனுடைய நாமத்திற்கு மகிமைக்காகவே தெரியணும். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்குது, அதிகாரம் இருக்குது. ஆனா நான் செஞ்சா என்ன இல்லை, எனக்கு தகுதி இல்ல. என்னது? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் இருக்குது. ஆனா எல்லாவற்றையும் செஞ்சா என்ன இல்லை, எனக்கு தகுதி இல்லைன்ற. விசுவாசிக்கிறீங்களா? எல்லாவற்றையும் செய்யறதுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனா அப்படி செஞ்சா அவருக்கு என்ன இல்லை, அவருக்கு தகுதி இல்லை.
அப்ப தகுதி எதுன்றதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்காக தியாகம் செஞ்சு காரியங்களை விட்டு கொடுத்து வாழும்போது தான் நம்மளை பார்க்கும்போது தேவனுடைய நாமமும் மகிமைப்படும். தேவனுடைய வார்த்தையானது இன்னும் அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்க கேட்கிற மாதிரி மாறும். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? இங்க பாருங்க சோனேஸ்வரியே, அவரின் கவஸ்கர் சொன்னார், அவரின் அருகில் நின்ற போது எனக்கு ஒரு தெய்வீக அமைதி உணர்ந்தேன். இடத்துல மதர் தெரசா இடத்துல சுனில் கவஸ்கர் நின்று பேசும்போது ஒரு தெய்வீகமான ஒரு அமைதியை வந்து என்ன பண்றாரா, அனுபவிக்கிறார். தெய்வீக அமைதியை வந்து என்ன பண்றாரா, அனுமதிக்கிறார். அனுபவிக்கிறாரா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கிட்ட வந்து அந்த மாதிரி அனுபவிக்கிறாங்களா? என்ன மாதிரி அனுபவிக்கிறாங்க? அப்பா சாமி விட்டா போதும் அப்பா, இவன் காதுல வந்து பேசுறான், இவன் காதுக்குள்ள போய் என்ன பண்றான், இதனுடைய செய்திகளை பேசுறான், இவன் இவனுக்கே தெரிஞ்ச மாதிரி பேசுறான். சகோதரே சோரியே, நீ வாயில வந்து பேசுறது இல்ல, பரலோக ராஜ்யம்ன்றது வந்து நம்ம பேசப்படுற வார்த்தைகள் இல்ல, வாழ்க்கையில நம்ம வந்து லைஃப்ல காட்டுறது. விசுவாசிக்கிறீங்களா? சொல்றார் சோரே சோரியே, இந்த பரிசேயரை காட்டிலும் சதுசேயரை காட்டிலும் உங்க நீதிகள் எப்படி இருக்கணும், அதிகமா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்கிறீங்களா? பரலோக ராஜ்யம் பேச்சுல இல்ல, என்ன இதுல இருக்குது, கிரியைகள் இருக்குது, லைஃப்ல தான் வெளிப்படுத்துற காரியங்கள் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம வார்த்தை வந்து விசுவாசிக்கணும்ன்ற மாதிரி சொல்றோம். அது விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தை எப்படி காட்ட முடியும்? எப்படி காட்ட முடியும்னா நீங்க செய்யற கிரியைகள்ல தான் காட்ட முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப லைஃப் பண்றது ரொம்ப முக்கியம், அதை வந்து மறந்துட கூடாது. விசுவாசிக்கிறீங்களா? எப்பவுமே லைஃப் வந்து எப்பவுமே லைஃப்ல அப்ளை பண்றதுக்கு தான் தேவன் என்ன பண்றாரு, வார்த்தைகளை கொடுத்திருக்காரு. இங்க பாருங்க, அந்த அம்மா என்ன பண்ணுது, அந்த அம்மா இடத்துல போயிட்டு சுனில் கவாஸ்கர் நிக்கும் போது அவர் என்ன பண்றாரா, சுனில் கவாஸ்கர் என்ன பண்றாரு பாருங்க, ஒரு தெய்வீக அமைதியை உணர்ந்தார். ஒரு தேவனோட கூட இருக்கும்போது ஒரு அமைதி இருக்கு பாருங்க, அந்த அமைதியை மாதிரி உணர்றாரா. விசுவாசிக்கிறீங்களா? அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அன்பும் கருணையும் மற்றும் மனிதனையும் நிறைந்திருந்தது. அந்த அம்மா பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அன்பும் கருணையும் நிறைந்த வார்த்தைகளாச்சு. நம்ம பேசுற வார்த்தை எல்லாமே எப்படி இருக்குது, அவரை பத்தி இவரை பத்தி, அவன் இப்படி பண்றான், அவன் இப்படி பண்றான், இவன் இப்படி பண்றான், அது மாதிரி பேசுறான். ஏன்னா பிசாசு கண்டிப்பா நம்ம என்ன பண்றான், அதிகமா வந்து நம்மளை வந்து சோதிக்கிறான். அதே மாதிரி ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, சபைகள் இருக்கிற விசுவாசிக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்கவுங்க சொல்லுங்க, அவங்கவுங்க மேய்ப்பர்களை வந்து மதிக்காம என்ன பண்றாங்கன்னா, அதிகமா என்ன பண்றாங்க, அவர்களுக்கு கொடுத்த அந்த மேய்ப்பனை அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, விசுவாசிக்காம மதிக்காம என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி காரியங்களுக்கு அவங்க அனுமதிக்கிற பிசாசு வந்து சபையில வந்து அசைவாடுறதுக்கு அவங்க என்ன பண்ற, தன்னுடைய இறுதிகளை கொடுக்குறாங்க. அதனாலதான் சபைகள் பிரச்சனை, சபைகள்ல பிரச்சனை, கிறிஸ்துவத்துல பிரச்சனை. ஏன்னா தேவன் அசைவாடுறதுக்கு என்ன பண்ண மாட்டேங்கிறோம், நம்மளை கொடுக்க மாட்டேங்கிறோம். விசுவாசிகளா? நம்மள என்ன பண்ண மாட்டேங்கிறோம், தேவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறோம். தேவன் தங்குற ஒரு ஸ்தலமாக நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், நம்மளை கொடுக்கமா. அதுதான் பெரிய ஒரு காரியமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, அந்த அவங்க யார் பேசும்போது, மதர் தெரசா பேசும்போது அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அன்பும் கருணையும் அன்பு இருந்த வார்த்தைகளா இருக்குது, கருணை இருந்த வார்த்தைகளா இருக்குது, மனித நேயம் நிறைந்ததா இருந்தது. அந்த சில நிமிடங்கள் எனக்கு கிரிக்கெட்டில் வென்ற எந்த சாதனைக்கும் மேலானவை. அந்த அம்மா கூட அவர் நின்று பேசுறாரு இல்லைங்களா, அப்ப கிரிக்கெட்ல அவர் எவ்வளவோ என்ன பண்ணிருக்காரு, சுனில் கவாஸ்கர் நிறைய வந்து சாதனைகளை செஞ்சிருக்கிறாரு. ஆனா அந்த சாதனைகளை காட்டிலும் இது மேலானதுன்ற மாதிரி சொல்றாரு. நான் எவ்வளவோ சாதனைகளை செஞ்சிருக்கிறேன், அந்த சாதனைகளை காட்டிலும் அந்த அம்மாவோட கூட நான் வந்து பேசும்போது கிடைச்ச ஒரு அனுபவம் என்னது, மேலானதுன்ற மாதிரி சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? அங்க பாருங்க, அவர் மேலும் கூறினார், மதர் தெரசாவின் வாழ்க்கை எனக்கு ஒரு பாடமாக மாறியது. யார் சொல்றாரு? சுனில் கவாஸ்கர். அப்படிதான் சொல்லி ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும், ஒரு பாடமா மாறணும், ஒரு பாடமா மாறணும். உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒருத்தர் பார்த்தாங்களாப்பா, என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்றாங்க, உங்க வாழ்க்கைக்கு சூப்பரான ஒரு அர்த்தம் இருக்குது. இயேசு கிறிஸ்து மூலம் என்ன பண்றாரு, வெளிப்படுறாரு. இயேசு கிறிஸ்து ஒரு வேலை இப்படிதான் வாழ்ந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து பாருங்க, அவங்க மூலமா அவங்களுடைய வாழ்க்கை மூலமாக என்ன பண்றாரு, வெளிப்படுறாரு பாருங்கன்ற மாதிரி சொல்லணும். அதுக்காக தான் இந்த காலத்துல, இந்த லவதிய காலத்துல தேவன் என்ன பண்ணுங்க, நம்மள மனவாட்டி யுகத்துக்கு பிரித்தெடுத்து நமக்கு என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவே நம்ம என்ன பண்ணோம், வெளிப்படுத்தணும். மதர் தெரசாவின் வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக மாறியது. நான் விளையாட்டில் மட்டுமல்ல, மனிதராகவும் நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணம் அந்த நாளில் எனக்கு எழுந்தது. அவர் என்ன மாதிரி ஒரு நோக்கம் அவருக்கு அவருடைய இருதயத்துல வச்சு தெரியுமா? என்னாச்சு அவருடைய இருதயத்துல? நான் வந்து இங்க பாருங்க, நான் விளையாட்டில் மட்டுமல்ல மனிதராகவும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அந்த நாளில் எனக்கு எழும்பினது. இனிமேல என்ன பண்ண, மனிதராக உணர்ந்து மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு காரியமானது செய்யணும்ன்ற மாதிரி உணர்ந்தாராகும்.
விசுவாசிக்கிறீங்களா? எப்பேற்பட்ட காரியங்களை பாத்தீங்களா? அவருடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களும் அப்பேற்பட்டதா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, நம்முடைய மதர் தெரேசாவுடைய காரியங்களை பார்க்கும்போது சுனில் கவஸ்கர் அவருடைய வாழ்க்கையே மாற்றி போடுது. அப்போ சோரேஸ்வரியே அந்த அம்மா யாரு? அந்த அம்மா ஒரு கிறிஸ்தவன். அந்த அம்மா யாரு? ஒரு கிறிஸ்தவ பெண்மணி. அப்போ நீங்களும் எப்படி இருக்கணும்? அந்த மாதிரி பிறருக்காக வாழ்ற ஒரு வாழ்க்கையை வாழணும். அப்படி பிறருக்காக வாழும்போது சோரேஸ்வரியனுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கிறிஸ்துவே என்ன பண்ணாங்க? மகிமைப்படுத்தும். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க சோனே, இன்னும் அநேகமான சாட்சிகள் இருக்கு சோரேஸ்வரியே. அப்படியே பாருங்க, நான் இன்னும் சில காரியங்களை வந்து உங்களுக்கு நான் குறிப்பிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கொர்நேலியு தெரியுமா உங்களுக்கு? கொர்நேலியு வேதாகமத்துல கொர்நேலியு தெரியுமா? அவர் வந்து ஒரு ரோமர் ராஜ்யத்தின் ஒரு அதிபதி. விசுவாசிக்கிறீங்களா? அவர் கூட பாருங்க சோனேஸ்வரியே, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல நீங்க பாருங்க, அவர் என்ன பண்றாரு? ஒரு தூதர் வந்து சந்திக்கிறார். யார? கொர்நேலியை வந்து ஒரு தூதர் வந்து சந்திக்கிறார். அவர் அந்த தூதர் சொல்றாரு, உன் ஜபங்களும் உன் தானங்களும் தேவனுக்கு நினைவாக வந்து விட்டன. அந்த வசனத்தை படித்துக் கொள்ள சோனேஸ்வரியே. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் இங்க பாருங்க சோனேஸ்வரி. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது பாருங்க. அவனை உற்று பார்த்து பயந்து, பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவன் உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைவு கூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டிய இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று பேர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒரு நிலத்தில் தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியது அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். இப்ப தூதன் என்ன பண்றாரு? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தான தர்மங்களை வந்து நினைவு கூர்றாரு. யாரு? தேவனுடைய சந்நிதிக்கு வந்து எட்டினது என்ற மாதிரி சொல்றாரு. யாரு? அந்த தூதன் வந்து. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப என்னன்னா, அந்த தான தர்மன்றது யார் செஞ்சிருப்பார்? அவரு ஏழைகளுக்கு எளியோருக்கு செஞ்சிருப்பார். அப்ப பாருங்க, தானம் தர்மம் செஞ்ச கூட தேவன் என்ன பண்ணுவார்? உன்னை வந்து மீட் பண்ணுவார். உன்னை வந்து மீட் பண்ணி என்ன பண்ணுவார்? நித்திய ஜீவனுக்கு வழி நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப கொர்நேலியு வந்து ஒரு பிரஜாதி, ஒரு ரோமருடைய யாரு? ஒரு ரோமருடைய ஒரு அதிபதி. ரோமர் ராஜ்யத்துல வந்து அவர் ஒரு சோல்ஜர். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு 100க்கு அதிபதி நினைக்கிறேன் நான். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி இருக்கும்போது சோரேஸ்வரியே பாருங்க, அவர் வந்து என்ன பண்றாரு? தேவனுக்கு பயந்து நல்லமான காரியங்களை செய்யறார். தான தர்மங்களை செய்யறார். அப்போ தான தர்மங்களை செய்யும் போது யாருக்காக செஞ்சார்? அவரு பிறருக்காக செய்யறார். அப்ப பிறருக்காக செய்யும் போது பாருங்க, பேதுரு வந்து அந்த காலத்துல யாரு? ஒரு அப்போஸ்தலன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். விசுவாசிங்களா? அப்போ அவர் வந்து என்ன பண்ணுவார்? அவர் வந்து உனக்கு என்ன வேணும், உனக்கு தேவையான காரியத்தை வந்து அவன் சொல்லுவான்ற மாதிரி சொல்றாரு. பேதுரு வந்து என்ன பண்ணுவாரு? உன்னுடைய பரலோகத்துக்கு போக வேண்டிய ஒரு சில காரியங்களை வந்து சொல்லுவார்ன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப பாருங்க சோரேஸ்வரியே, நம்ம தான தர்மம் செஞ்ச கூட என்ன பண்ணலாம்? சில தேவனுடைய ஒரு நித்திய ஜீவனுக்கு நம்ம போகிற ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளலாம். தூதனுடைய அந்த ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரேஷன், விசுவாசி தூதர் வந்து சந்திக்கிற ஒரு காரியத்தை வந்து நான் பெற்றுக்கொள்ளலாம். விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் சோரேஸ்வரி என்ன பண்ணீங்க? இப்ப அபிரகாம் வந்து என்ன பண்ற? சொல்லுங்க பார்க்கலாம். மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தேவன் வந்து அங்க வரும்போது அவரை வந்து பராமரிக்கிறார். அதனாலதான் சோரேஸ்வரி தூதர்கள் கூட வருவாங்க, சொல்ல முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம வீட்டை நோக்கி போவாங்க. நம்ம பார்த்து என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய ரீதியில வந்து அவங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு உதவிகளை செய்யணும், பராமரிக்கணும், அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப பாருங்க சோரேஸ்வரி, இந்த மாதிரி காரியங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பாருங்க, அப்ப இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுது? பிறருக்காக வாழும்போது சோரேஸ்வரியே நித்திய ஜீவனுக்கு போற வழிகளை தேவன் என்ன பண்றாரு? சொல்லுங்க, என்ன பண்றாரு? சொல்லுங்க. நித்திய ஜீவனுக்கு போற காரியங்களை வந்து தேவன் என்ன பண்றாரு? அந்த கொர்நேலியுவுக்கு வந்து ஒரு தூதர் மூலமாக என்ன பண்றாரு? தரிசனத்தை காண்பித்து பேதுருவை என்ன பண்ண மீட் பண்ற மாதிரி சொல்றாரு. அந்த பேதுருவை மீட் பண்ணி உங்க வீட்டுக்கு என்ன பண்ணுங்க? அழைத்துக் கொள்ளும் போது அவர் என்ன பண்ற? உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும், எல்லா ரகசியங்களை வந்து என்ன பண்றாரு? பேசுறாருன்ற மாதிரி சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க சோரேஸ்வரி, இப்படி பிறருக்காக வாழுவதுனா என்ன ஆகுது? நமக்கு தேவன் என்ன பண்றாரு? நித்திய ஜீவனுக்கு போற செய்திகளை வந்து நமக்கு என்ன பண்றாரு? நம்முடைய
குமாரர்களை குமார்த்திகளை அனுப்பி விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, அதே போல் பாருங்க, மிஸ்னரி என்ன பண்றாங்க? நம்முடைய நாட்டுக்கு வந்து மிஸ்னரிகள் அநேக பேர் வந்தாங்க இல்லைங்களா? பாருங்க, மிஸ்னரி என்பது என்ன, மிஸ்னரிமார்கள் என்பது என்னன்றதுக்கு வந்து இங்க சொல்றாரு பாருங்க. தெய்வத்தின் அன்பையும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையும் பிற மக்களிடத்தில் பகிர்ந்து தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். யார் மிஸ்னரிமார்கள்லாம்? யாரு மிஸ்னரிமார்கள்? நம்ம கேள்வி போடுறோம் இல்லைங்களா? அவங்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இந்த பூமியில செஞ்சிருக்காங்க. அதனாலதான் நம்ம பைபிள் நம்ம கையில இருக்குது, வேதகமா இருக்குது, பைபிள் இருக்குது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? மிஸ்னரிமார்கள் என்பது தெய்வத்தின் அன்பையும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையும் பிற மக்களிடத்தில் பகிர்ந்திட தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். என்ன பண்ணாங்க? தன்னுடைய இப்ப பிறருக்காக வாழ்றாங்க. அவங்க பிறருக்காக வாழ்றத யாரு? மிஸ்னரிமார்கள் மாதிரி சொல்லுது. விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, இப்போ கிறிஸ்தவத்தின் முதல் பெரிய மிஷனரி யாரன்ற மாதிரி சொல்றாரு. செயின்ட் பால். யாரு இவரு? பவுல் தான். நம்ம வேதாகமத்தில் இருக்காருங்களா, எபேசுதன், அவரை பத்தி சொல்லுது. அவர் என்ன பண்றாரு பாருங்க, பிறருக்காக வாழ்றதுக்காக தேவனிடத்துல பெற்றுக்கொண்ட அந்த செய்தியை வந்து அவர் என்ன பண்றாரு? தேசங்களுக்கு சேர்த்து என்ன பண்றாரு? சுசேஷத்தை வந்து அவர் வார்த்தையில மாத்திரம் இல்ல, அவருடைய வாழ்க்கையிலும் காட்டுறாரு. தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துறாரு. அதான் சுவிசேஷன்ற மாதிரி அவர் சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்புறம் பாருங்க, வில்லியம் கேரி என்ற ஒரு நபர் இந்தியாவிற்கு வந்து பிரபலமான மிஷனரி. இவர்தான் இந்தியாவுக்கு வர்றாரு. இவர் 1793 பைபிளை பல இந்திய மொழிகளில் மொழிபெயர்த்தவர். யார் இவரு? இந்தியாவுக்கு வந்து பைபிளை வந்து பிரிண்ட் பண்ணி அநேக மொழிகள், அநேக பாஷைகள் என்ன பண்றாராம்? பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாரா? விசுவாசிக்கிறீங்களா? பைபிளை பல இந்திய மொழிகள் மொழிபெயர்த்தார். பாருங்க, மொழிபெயர்த்தார். அவர் வந்து இது இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில வந்து மொழிபெயர்த்தாருன்னா இந்தியாவுடைய மொழிகளை வந்து படிச்சிருப்பாரு. அவர் படிச்சுனா பண்ணிருப்பாரு. எவ்வளவு காரியங்கள் பாருங்க சூரியமே. அப்ப அவங்க தங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணல, தங்களுக்காக வாழலவங்க. தங்களுடைய வாழ்க்கையை வந்து தங்களுக்காக என்ன பண்ணலவங்க வாழாம பிறருக்காக தியாகம் செஞ்சு இந்தியாவுக்கு வந்து என்ன பண்றாங்க சொல்லுங்க? என்ன பண்றாங்க? தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிச்சு இங்க படிச்சு என்ன பண்றாங்கன்னா பாருங்க, எவ்வளவு காரியங்களை செஞ்சு பாருங்க. பைபிளை பல இந்திய மொழிகளில் மொழிபெயர்த்தார். பள்ளிகள் அச்சகம் தொடங்கினார். தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்த்து பெரிய காரியங்களை முயற்சி செய் என்றார். அவர் சொன்னது. யார் சொல்றது? வில்லியம் கேரி. விசுவாசிக்கிறீங்களா? வில்லியம் கேரி. தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? பெரிய காரியங்களை எதிர்பார்த்து என்ன பண்ணுங்க? பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்க என்ற மாதிரி சொல்றாரு தேவனுக்காக. அப்புறம் ஆமி கார்மைக்கல் என்ற மாதிரி, ஆமி கார்மைக்கல் என்ற அவர் என்ன பண்றாரு? இந்தியாவில் வாழ்ந்த ஆங்கில மிஷனரி. இவர் சிறுமிகளை காப்பாற்றும் டோனாவூர் அனாதை இல்லம் நிறுவினார். என்ன பண்றாரு இவரு? ஒரு அனாதை இல்லத்தை உண்டு பண்ணி என்ன பண்றாரு? நிறுவி என்ன பண்றாரு? அனாதை பசங்களை, பரதேசி பசங்களை என்ன பண்ற வளர்க்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஹாஸ்டல் மாதிரி கட்டி என்ன பண்றாரா? வளர்க்கிறார். பாருங்க, எவ்வளவு காரியங்கள் பாருங்க. அன்பும் தியாகமும் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தார். என்ன பண்றாரு அவரு? அன்பும் தியாகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் யாரு? ஆமி கார்மைக்கல் என்ற மாதிரி ஒரு நபர். விசுவாசிக்கிறீங்களா? அப்புறமா பிரான்ஸ் சேவியர் என்ற மாதிரி ஒருத்தர் கிறிஸ்தவத்தை இந்தியாவிலும் தென்கிழக்கு ஆசியாவிலும் பரப்பியவர். மக்கள் நலனுக்காக பலர் என்ன பண்ணாரா? இவரு கிறிஸ்தவத்தை வந்து என்ன பண்ணாரா? பறைசாற்றினாரா? அதாவது நம்ம இந்தியாவில் இன்னும் பல நாடுகள்ல விசுவாசிகள் இந்த மாதிரி நிறைய நபர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மிஷனரிமார்கள் என்ன பண்ணிருக்காங்க? தன்னுடைய வாழ்க்கைகளை வந்து தியாகம் செஞ்சு தங்களுக்காக, தன் குடும்பத்திற்காக, தன்னுடைய வாழ்க்கைக்காக வாழாம அவங்க என்ன பண்ணாங்க? தியாகம் செஞ்சு பிறருக்காக வாழ்ந்தாங்க. இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க யாரு? மிஷனரிமார்களும். பிளஸ் வந்து மதர் தெரேசாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அப்போ தேவன் என்ன பண்றாரு? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த காட்சியை வந்து அந்த காட்சியை வந்து பிசிக்கலா வந்து 2000 வருடங்களுக்கு முன்பாக அவர் என்ன பண்றாரு? சிலுவையில அறையப்படுறாரு. அப்ப அந்த அறையப்படுற காரியத்தை ஜனங்கள் கண்டிப்பா மதர் தெரேசா பார்த்திருப்பாங்க, மிஷனரிமார்கள் உணர்ந்திருப்பாங்க. அதனால என்ன பண்றாங்க? பிறருக்காக வாழ்றத வந்து பிறருக்காக வாழ்வதில் நித்திய ஜீவன் இருக்குதுன்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து காண்பித்த அந்த ஒரு அந்த ஒரு மாதிரியை வந்து அவங்க என்ன பண்றாங்க? பின்பற்றி வந்தாங்க. அதே மாதிரிதான் என்ன பண்ண சொல்லி நம்மளும் என்ன பண்ணணும்? பிறருக்காக வாழணும். பிறருக்காக வாழும் போது என்னது? நித்திய ஜீவன் இருக்குது இல்லீங்களா? தேவன் பாருங்க எப்பேற்பட்டவர் காரியங்கள் பாருங்க. இன்னும் நிறைய பேர் பாருங்க, நிறைய நபர்கள் வந்து ஒரு நபர் என்ன பண்றாரு தெரியுமா? தம்முடைய ஒரு ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு வர்றாரு. தம்முடைய
ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டுக்கு வர்ற அந்த நபர் இடத்துல வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஸ்நாக்ஸ் இல்லை, சாப்பாடு இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? இதுல பைபிள் படிச்சிருப்பீங்களா? பைபிள்ல வந்து சம்பவம் இருக்குது. அப்போ பார்க்க சோரி அவர் என்ன பண்றாரு? போயிட்டு பக்கத்து வீட்டு கதவை தட்டுறாரு. போயிட்டு பக்கத்து வீட்டு கதவை தட்டுறாரு. தட்டி என்ன பண்றாரு? இந்த மாதிரி வந்து எங்க வீட்டுக்கு வந்து என் ஃப்ரெண்டு இருக்கிறான், தூரமா பயணம் பண்ணும்போது என் வீட்டை பார்த்து வந்திருக்கிறான், அவனுக்கு சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லை, ஸ்நாக்ஸ் இல்லை, கொஞ்சம் கொடுங்கன்ற மாதிரி என்ன பண்றாரு? வேற வீட போய் தட்டுறாரு. அப்ப அவருக்காக தட்டுறாரா, ஃப்ரெண்டுக்காக தட்டுறாரா? ஃப்ரெண்டுக்காக தட்டுறாரு, வந்த உறவினருக்காக தட்டுறாரு. அப்ப ஃப்ரெண்டுக்காக காரியங்களை பார்க்கணும். அப்ப ஃப்ரெண்டுக்காக என்ன பண்றாரு? போயிட்டு கதவை தட்டி அவங்க இல்லைன்னு சொன்னாலுமே விடாம என்ன பண்றாரு? தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, ஏதாச்சும் கொஞ்சம் கொடுங்க. அவங்க சாப்பிடல, அவங்க ஒளி பிரயாணமா போகும்போது எங்க வீட்டை நோக்கி வந்திருக்கிறாங்க, அவங்க ஏதாச்சும் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லும் போது அந்த அம்மா என்ன பண்ணுது? தூங்கிட்டு இருக்கும்போது திருப்பி அவர் 3 தடவை தட்டுறாரு. அந்த அப்பா என்ன பண்ண மாட்டாரு? நான் குடும்பத்தோட பிள்ளைகளோட என்ன பண்றேன், நான் படுத்து இருக்கிற ரெஸ்ட்ல இருக்கிற வரமாட்டேன்ற மாதிரி சொல்றாரு. மறுபடியும் தட்டும்போது என்ன பண்றாரு? சொல்லுங்க. மறுபடியும் தட்டும்போது கதவை திறந்து கொடுக்குறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நம்ம பிறனுக்கு என்ன பண்ணோம்? வாழும். அது பாருங்க, அந்த மாதிரி தான் மதர் தெரசா என்ன பண்ற, என்ன பண்ணுது? மதர் தெரசா போயிட்டு என்ன பண்ணுது? அந்த ராஜ இடத்துல பிறருக்காக போய் நிக்குது. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க மேன். ஹல்லேலூயா. அப்பனுடைய வாழ்க்கையில பிறருக்காக வாழ்றத, பிறருக்காக வாழணும்ன்ற மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணுங்க? தீர்மானிங்க. ஒருவேளை இவ்வளவு நாள் நீங்க வந்து என்ன பண்ணல, தெரியாம நீங்க வாழ்ந்திருக்கலாம். ஆனா இனிமேல வந்து பிறருக்காக வாழணும், அப்பேற்பட்ட இருதயத்தை கொடுங்க ஆண்டவர்ன்ற மாதிரி என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணும்? தேவனிடத்துல கேட்கணும். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க சோனேஸ்வரியே, ஒரு இடத்துல வந்து என்ன பண்றாங்க? இந்த பிறருக்காக வாழ்ந்த நபர்கள் வந்து, உதவி செஞ்ச நபர்கள் வந்து என்ன பண்றாங்க பாருங்க, அவங்க நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? தேவனை வெளிப்படுத்தும் விஷயத்துல வந்து ரெண்டு கூட்டத்தை வந்து பிரிக்கிறாரு. ஒரே வலது பக்கம் செம்மறி ஆடுகளை போல இருக்கிறவங்களை வந்து பிரிக்கிறாரு, இடது பக்கம் வெள்ளாடுகளை போல பிரிக்கிறார். ஆனா அங்க செம்மறி ஆடுகள்ன்றது யார சொல்றார்? தேவன். செம்மறி ஆடுகளை போல வெள்ளாடுகளை போலன்ற மாதிரி சொல்றார். ஆனா நிச்சயமா பார்க்கும்போது அங்க செம்மறி ஆடுகளை போல வெள்ளாடுகளை போலன்ற மாதிரி சொல்லும் போது அங்க செம்மறி ஆடு இருக்க முடியாது. ஏன்னா செம்மறி ஆடுன்றது யாரு? மணவாட்டி. விசுவாசிக்கிறீங்களா? மணவாட்டி ஒவ்வொரு காலத்திலயும் மணவாட்டி ஸ்தானத்துல இருக்கிறவங்க. அவங்க என்ன பண்றாங்க? மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து மேய்ப்பனோட போயிட்டு இருப்பாங்க அவங்க. இது நடக்கிறது எப்போ? தேவன் எப்ப பிரிக்கிறாரு? வெள்ளை சிங்காசனத்துல என்ன பண்றாரு? வெள்ளை திருப்பு என்ன பண்றாரு? வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்புல என்ன பண்றாரு? தேவன் அந்த மாதிரி பிரிக்கிறாரு. அப்போ வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்புல பிரிக்கும் போது அங்க எப்படி செம்மறியாடுகள் இருக்க முடியும்? இருக்க முடியாது. ஏன்னா அது உபத்திர காலம் முடிஞ்சு பொதுவான ஒரு நியாயத்தீர்ப்பு. அது விசுவாசிகளா? பொதுவான நியாயத்தீர்ப்புல வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? உயிர்த்திடுவாங்க. ஆனா மணவாட்டி எப்படி இருப்பா? மணவாட்டி வந்து சிங்காசனத்துல தேவனுக்கு வந்து இருப்பாரு. அந்த சிங்காசனத்துல வந்து அந்த சிங்காசனத்துல வந்து தேவன் அமர்ந்திருப்பாரு. ஆனா அவர் பக்கத்துல வந்து ஜட்ஜஸா இருப்போம். நம்ம எல்லாம் ஸ்மால் ஜட்ஜஸா இருப்போம். அவர் பிக் ஜட்ஜா இருப்பாரு. அவர் சுப்ரீம் ஜட்ஜா இருப்பாரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இந்த செம்மறியாடுன்றது யார் தெரியுமா? யார் கூப்பிடுறாரு? தேவன் தெரியுமா? யார் கூப்பிடுறாரு? எஸ், மணவாட்டி கூப்பிடுறாரு. அப்போ ஒவ்வொரு காலத்திலையும் தேவனுடைய வார்த்தைகளை வந்து யாரெல்லாம் விசுவாசித்து கேட்டு அந்த காலத்துல வந்த அந்த செய்தியாளர் அடையாளம் கொண்டு அந்த செய்தியை யார் விசுவாசாங்களோ அவங்க எல்லாம் செம்மறியாடுகள். அவங்க என்ன பண்றாங்க? என்ன ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுத்ததுன்ற மாதிரி சொல்றாரு. அப்போ நம்ம யாரு செவி கொடுத்தோம்? அந்த காலத்துல யார் அனுப்புனாங்களோ, எந்த ஊழியக்காரனை தேவன் அனுப்புனாரோ அந்த ஊழியக்காரனுடைய சத்தத்தை கேட்டோம். ஆனா அது அந்த ஊழியக்காரனுடைய சத்தம் இல்ல, அது தேவனுடைய சத்தம். அப்ப தேவனுக்கு தான் என்ன பண்ணோம்? செவி கொடுத்தோம். அவர் தான் பிரதானமே. அவருடைய சத்தத்தை நம்ம செவி கொடுத்தோம். அப்ப நம்ம தான் யாரு? செம்மறி ஆடுகள். விசுவாசிகளா? அப்ப செம்மறி ஆடுகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுதல போயிடும். விசுவாசிகளா? 1 தெசலோனிக்கேயர் சொல்ற மாதிரி சோனேஸ்வரியே, அது ஆரவாரம், பிரதானத்துடைய சத்தம், தேவ எக்காலம். அப்போ அங்க ஒரு உயிர்த்தெழுதல் இருக்குது. விசுவாசிகளா? அவ சபை காலத்துல வந்து யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள மரிச்சாங்களோ, நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு அந்தந்த காலத்துல வந்த செய்தியாளர்களை வந்து விசுவாசாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? எஸ், அந்த
1 தெசலோனிக்கேயர்ல சொன்ன வார்த்தையின்படி அது ஆர்வலத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் என்ன பண்றாங்க? முதலாம் உயிர்த்தெழுதல் அடைகிறாங்க அவங்க. அது முதலாம் உயிர்த்தெழுதல். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நம்ம கண்டிமைப்படுதல் என்ன பண்றோம்? மறுரூபம் அடைந்து ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க? மரித்த பரிசுத்தவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு தியாபனி பாடியை பெற்றுக்கொண்டு அவங்க நமக்கு முன்பாக வருவாங்க. விசுவாசிகளா? அப்புறம் நம்முடைய கண்டிமைப்படுதல் நம்முடைய பாடி ஆகும் மறுரூபம் அடைந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஈசாக்கை எப்படி அந்த ரெபெக்காள் வந்து அந்த ஒட்டகத்துல இறங்கி சந்திக்கிறாளோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? எஸ், அங்க நம்ம என்ன பண்ணுவோம்? மத்தியாகத்துல ஒரு சந்திக்கும். யார? கிறிஸ்துவ. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப 2 உயிர்த்தெழுதல் இருக்குது. 2 உயிர்த்தெழுதல்கள் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப முதலாவது உயிர்த்தெழுதல பங்கடைவன் வந்து பவுல் சொல்றாரு, முதலாவது உயிர்த்தெழுதல்ல வந்து பங்கடைகிறவன் பாக்கியவான்ன்ற மாதிரி சொல்றாரு. யார் சொல்றது? அப்ப நம்ம யாரு? நம்ம பாக்கியவான்கள். ஏன்னா நம்ம அந்தந்த காலத்துல வந்த செய்தியாளர்களை வந்து விசுவாசிக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? அந்த தேவ எக்காலம் வந்து தேவ எக்காலமானது துடிக்க போது சொல்லியே நாம என்ன பண்றோம்? கண்டிமைப்படுதலே மறுரூபம் அடைந்து நம்ம என்ன பண்ண போறோம்? எடுத்துக்கொள்ளப்படுறது. விசுவாசிக்கிறீங்களா? ஆனா வெள்ளை சிங்காசனம் நியாயத்தீர்ப்பு வந்து இது பொதுவான நியாயத்தீர்ப்பு. அது எப்படின்னா ஒட்டுமொத்தமா எல்லா ஜனங்களுக்கும் நியாயத்திருக்கிற ஒரு காலம், நியாயத்திருக்கிற ஒரு நேரம். விசுவாசிக்கிறீங்களா? அதுல எல்லாமே என்ன பண்றாங்க? நம்ம இப்ப என்ன பண்றோம்? நம்ம உரித்திலிருந்து நம்ம வந்து எங்க போக போறோம்? 1000 வருட அரசாட்சிக்கு போயிடுறோம். தாவீதுடைய சொல்லுங்க, தாவீதின் குமாரனுடைய ஆட்சிக்கு உள்ள போயிடுறோம். 1000 வருடங்கள் ஆன பிறகுதான் சோனேஸ்வரியே இந்த வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பானது வரும். விசுவாசிக்கிறீங்களா? அதுலதான் சோனேஸ்வரியே தேவன் என்ன பண்றாரு? அவர் வந்து சுப்ரீம் ஜட்ஜா கூர்ந்து அவர் நியாயத்தை வந்து விசாரிப்பாரு. எல்லா புஸ்தகங்கள் திறக்கப்படுற மாதிரி சொல்லுதீங்களா? வெளிப்படுத்துற விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல சொல்லுதீங்களா? பாருங்க, படிக்கலாம் பாருங்க. Revelation 20 chapter. இங்க பாருங்க, வெளிப்படுத்துற விஷயம் 20ஆம் அதிகாரத்துல 12வது வசனம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக இருக்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்ட ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னிக்கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்களுக்காக காணப்படாதவனோ அவன் அக்னிக்கடலிலே தள்ளப்பட்டான். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க சோனேஸ்வரிய, ஜீவ புஸ்தகம் என்னாச்சு? புஸ்தகங்களும் ஜீவ புஸ்தகம் திறக்கப்பட்டன. விசுவாசிக்கிறீங்களா? அங்கதான் சோனேஸ்வரியே தேவன் என்ன பண்றாரு? வெள்ளாடுகளை போல செம்மறிகளை போல எங்க பிரிக்கிறார். அப்போ அங்க வெள்ளாடுகள் இருக்கிறதுக்கு செம்மறி ஆடுகள் இருக்கிறதுக்கு அங்க சான்ஸ் இல்லை. ஏன்னா செம்மறிகள் யாரு? ஒவ்வொரு சபை காலத்திலையும் அங்க தேவன் அனுப்பப்பட்ட தூதர்களை விசுவாச்சு தேவனுடைய வார்த்தை விசுவாச்சாங்க. அவங்க தான் செம்மறியாடு. அப்ப தேவன் என்ன பண்றாரு? நான் தான், அவர் தான் மெய்ப்பனா இருக்கிறாரு. என்ன ஆடுகள் சத்துக்கு செவி கொடுக்கின்ற மாதிரி சொல்லும் போது இவங்க யாரு? இவங்க செம்மறியாடு இருக்க முடியாது. அப்படி செம்மறியாடு இருந்திருந்தாங்கன்னா இவங்க எடுத்துக்கொள்ளப்படுதல போயிட்டு இருப்பாங்க இல்லீங்களா? அப்போ முதலாவது உயிர்த்தெழுதல் பங்கடைஞ்சிருப்பாங்க இவங்க. நான் சொல்றது புரியுதா? முதலாவது உயிர்த்தெழுதல் இவங்க பங்கடைஞ்சிருப்பாங்க. ஆனா இவங்க பொதுவான உயிர்த்தெழுதல் எல்லாம் எழுந்து வராங்க. அப்ப இவங்க யாரு? இவங்க யாரு? இவங்க யாரனா? இவங்க மனவாட்டியா இருக்க இவங்க சான்ஸ் இல்ல. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப யாரனா இவங்க சொல்றாரு பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு கோட் சொல்றாரு, சபை வியாகரணங்கள்ல சத்தை சபையின் காலத்துல சொல்றாரு, சில காரியங்களை சொல்றாரு. பாருங்க சோனேஸ்வரியே, சத்தை சபையின் காலத்துல வந்து தீர்க்கதரிசி சொல்றாரு, மத்தேயு 25:31-46 மெய்ப்பனானவன் ஆடுகளை பிரித்தான் என்று காணப்படாம். மெய்ப்பனானவன் ஆடுகளை பிரித்தான் என்று காணப்படாமல் மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிப்பது போல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெவ்வேறாக பிரிக்கப்பட்டது எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப என்னன்னா இங்க பாருங்க,
நியாய தீர்ப்பின் போது செம்மறி ஆடுகள் காணப்படுவதில்லை. அவர்கள் மேய்ப்பனுடைய சத்தத்தை வார்த்தையை கேட்டு அவனுக்கு பின் சென்றன. அவைகளுக்கு ஏற்கனவே நித்திய ஜீவன் இருந்தபடியால் நியாய தீர்ப்புக்கு உட்பட முடியாது. நான் சொன்னேன் இப்ப உங்களுக்கு சொன்ன உங்களுக்கு நியாய தீர்ப்பில் காணப்பட்டவர்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை. அவர்களில் சிலர் அவருடைய சகோதரிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால். யார் இவங்க? இது பொதுவான நியாய தீர்ப்புல, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல வந்து இப்போ இவங்க என்ன பண்ணாங்க? நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க இவங்க ஒரு கூட்டம். இவங்க யாருன்ற மாதிரி நமக்கு என்னது, இவங்க யாருன்ற மாதிரி நம்ம வந்து சில காரியங்களை பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லீங்களா? ஏன்னா அவங்க மனவாட்டியா இருக்க முடியாது. மனவாட்டின்றது வந்து அவங்க யாரு? அவங்க செம்மறி ஆடுகள். அவங்க வந்து முதலாவது உயிர்த்தெழுந்து அவங்க பங்கடைஞ்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இப்போ அவங்க 1000 வருட அரசாட்சிக்கு போயிட்டாங்க. இது வந்து 1000 வருட அரசாட்சி ஆன பிறகு இப்ப கிறிஸ்துவோட நம்ம என்ன பண்றோம்? இப்ப கிறிஸ்து வந்து சிங்காசனத்துல இப்போ என்ன பண்றாரு? அவர் சுப்ரீம் ஜட்ஜாக அமர்ந்து இப்ப அவரோட கூட நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம ஸ்மால் ஜட்ஜஸா இருக்கிறோம். அவரோட கூட பரிசுத்தவர்களாக தூதர்களாக வந்திருக்கிறோம். நியாயத்திற்கு பூமிக்கு வந்திருக்கிறோம். அப்ப வந்து நாம் அங்க இருக்கும்போது நாம் அந்த அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறது நாம் இல்ல என்ற மாதிரி தெரியுது இல்லீங்களா? அது வேற யாரோன்ற மாதிரி தெரியுது. அவங்க யாரு? அவங்க யாருன்னா அவங்க தான் பிறருக்காக உதவி செஞ்சவங்க. அவங்க யாரு? பிறருக்காக உதவி செஞ்சாங்க. நாம் யாரு? மனவாட்டியா இருக்கிறோம். நம்ம கூட எப்படி வாழ்ந்தோம்? நம்மளும் கூட பிறருக்காக உதவி செய்கிற ஒரு வாழ்க்கையை வாழும். பிறருக்காக நம் ஜீவனை, பிறருக்காக நம்ம என்ன பண்ணோம்? உதவி செய்யற ஒரு காரியத்தை நம்ம நம்முடைய வாழ்க்கையில காட்டணும். ஆனா இங்க பாருங்க ஒரு காரியத்தை இங்க பாருங்க. அப்ப பிறருக்காக வாழும் பொழுது நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியும்ன்றதுக்கான ஒரு காரியத்தை நான் காட்டுறேன். பிறருக்காக உதவி செய்யற காரியத்திலும் கூட நித்திய ஜீவனை பெற முடியும்ன்ற ஒரு காரியத்தை தேவன் நமக்கு காட்டுறார். விசுவாசிக்கிறீங்களா? அங்க பாருங்க, இங்க பாருங்க. அவர்களில் சிலர் அவருடைய சகோதரிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால். யார் சகோதரன்? யாரு? இப்ப நீங்க ஜீவிக்கிறீங்க, வாழ்க்கையில நீங்க வாழ்றீங்க. இப்போ இவங்களுக்கு தெரியல யாருன்றது தெரியாம என்ன பண்ணுவீங்க? இவங்க உதவி செஞ்சாங்களாம். இப்ப சகோதரன்றது யார் தெரியுமா? நம்ம தான் மனவாட்டி தான். விசுவாசிகளா? அப்ப மனவாட்டி இருக்கிறவங்களுக்கு இவங்க என்ன பண்ணாங்க? இவங்க உதவி செஞ்சாங்க. மறுபடியும் இன்னொரு கருத்தை பார்க்கும்போது இவங்க எப்ப இவங்க பொதுவான நியாயத்திற்கு என்ன பண்றாங்க? உயிர்த்தெழுந்து தேவனுக்கு முன்பாக இருக்கிறாங்க. அப்போ தேவன் என்ன பண்றாரு? என்ன கேட்கிறாரு? இங்க பாருங்க. அவர்கள் சிலர் அவருடைய சகோதரிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால். இங்க யாருக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா, இவங்க சபை காலத்துல வந்து மனவாட்டியா இருந்தாங்க இல்லீங்களா? அப்ப மனவாட்டியா இருக்கிற ஆட்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா இவங்க உதவி செஞ்சிருப்பாங்க. எப்படி உதவி செஞ்சாங்க? தெரிஞ்சு உதவி செஞ்சாங்களா? இவங்க தேவனுடைய மனவாட்டி, இவங்க தேவனுடைய பிள்ளைகள்ன்ற மாதிரி உதவி செஞ்சாங்களா? அப்படியெல்லாம் தெரியல அவங்களுக்கு. யதார்த்தமா செஞ்சாங்க. அவங்களுக்கு தெரியாம என்ன பண்ணாங்க? அவங்க உதவிகளை செஞ்சாங்க. பிறருக்காக உதவிகளை செஞ்சாங்க. பிறருக்காக வாழ்ந்தாங்க அவங்க. அதனாலதான் சகோதரன் இங்க பாருங்க சொல்றாரு. இங்க பாருங்க, சிலர் அவருடைய சகோதரத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். அப்படி பிரவேசித்தவர்கள் சகோதரர் அல்ல. அவ்வாறாயின் இவர்கள் இயேசுவோடு உடல் சுதந்திரமாயிருந்து அவரோட சிங்காசனத்தில் வீற்றிருக்க வேண்டும். யார் இவங்க? இவங்க மனவாட்டிய சொல்றார். இந்த மனவாட்டி எல்லாம் அவங்க வேறன்ற மாதிரி சொல்றார். தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அவர்கள் காண்பித்த அன்பை கர்த்தர் அங்கீகரித்து இவங்க என்ன பண்ணாங்க? தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இவங்க என்ன பண்ணாங்க? இவங்க அன்பை காண்பித்தாங்க. இவங்க இப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாச ஜனங்கள் வந்து இந்த பூமியில வாழும்போது நிறைய என்ன பண்ணாங்க? நிறைய ஆட்களை வந்து கொண்டாங்க இல்லீங்களா? இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? சபை காலத்துல ரோமனுடைய கோட்பாட்டின் கொள்கைகள் வந்து கொன்று போட்டாங்க. விசுவாசிகளா? அந்த சபை காலத்துல வந்து அந்தந்த தூதன் மூலமாக ஒரு சபை அந்த தூதன் மூலமாக செய்திகளை கொடுக்கும் போது அந்த செய்திகளை விசுவாசிக்கிற ஆட்களை வந்து என்ன பண்ணாங்க? ரோமன் கேத்தலிக் சபையானது என்ன பண்ணுச்சு? கொன்று போட்டது. எங்களுடைய கோட்பாட்டிற்கும் கொள்கைகள் என்ன பண்ணல, நீங்க கீழ்படுத்து போகலனா என்ன பண்றாங்க? அவங்க கொன்று போடுவாங்க. விசுவாசிகளா? கொன்று போடுவாங்க. அந்த மாதிரி சோதரியே இந்த மாதிரி அந்த கொல்லும் போது என்ன பண்ணாங்க? அந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன பண்ணாங்க? உதவிகளை செஞ்சாங்க. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சில ஆட்கள் தெரியாம செஞ்சாங்க, சில ஆட்கள் தெரிஞ்சு செஞ்சாங்க. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் காண்பித்த அன்பை கர்த்தர் அங்கீகரித்து அவர்களை ரட்சிக்கிறார். அவர்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் காணப்பட்டு அழிக்கப்படாதிருந்தன. இவன் ஜீவ புஸ்தகத்தில் உள்ள பேர் இருந்துச்சா? ஆனால் அழிக்கப்படாம இருந்ததான். யாருடைய பேர்கள்? இந்த உதவி செஞ்ச அவருடைய பேர்கள் அழிக்கப்படல. அப்படி இருக்கு. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்.
இவங்க பிறருக்காக என்ன பண்ணாங்க? ஜீவி- உதவி செஞ்சாங்க. ஆமென். பிறருக்காக என்ன பண்ணாங்க? தெரியாம உதவி செஞ்சாங்க. ஆமென். பிறருக்காக என்ன பண்ணாங்கன்னா உதவி செஞ்சாங்க. விசுவாசிக்கிறீங்களா? பிறருக்காக என்ன பண்ணாங்க? இவங்க உதவி செஞ்சாங்க. அவங்க அறியாம செஞ்சாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இங்க பாருங்க, நிக்கோதேமையும் கமாலியலையும் போன்று இவர்கள் துன்ப காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு பாராட்டி இருக்கக்கூடும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இயேசு வந்து இங்க உலகத்துல வந்து வாழும்போது என்ன பண்ணாங்க? நிக்கோதேமஸ் என்ன பண்றாரு? சஸ்பென்ஸா போய் யாரை சந்திக்கிறாரு? யாரை சந்திக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறாரு. இயேசு கிறிஸ்து கொல்லணும்னு சொல்லும்போது அவர் என்ன பண்றாரு? அப்படி பண்ணாதீங்க, ஏன்னா ஒரு தேவன் வந்து அவரோட கூட இல்ல, நான் இந்த மாதிரி அற்புதங்களை செய்ய முடியாது, ஆமென். கொல்லாதீங்கன்ற மாதிரி சொல்றாரு. யாரு? நிக்கோதேமு. ஆமென். அவர் ஒரு பரிசேயனா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் ஆமென். விசுவாசி. அதனால என்ன பண்றாங்க? இவங்க நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. ஆமென். விசுவாசிங்களா? ஹalleluya. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க சகோதரி, யாருன்னா இவங்க யார்? இவங்க அது பிறருக்காக உதவி செஞ்ச ஆட்கள் தான். பிறருக்காக உதவி செஞ்ச ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, பொதுவான நியாயத்தீர்ப்புல, விலை சிங்காசன நியாயத்தீர்ப்புல வந்து இவங்க நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா சொல்லி அப்பதான் நம்ம என்ன பண்ணோம்? பிறருக்காக உதவி செய்யணும். ஆமென். அப்ப பிறருக்காக உதவி செய்து வாழ்றது கூட தேவனுக்கு பிடிக்கும். ஏன்னா தேவன் என்ன பண்றாரு? உலக தோட்டத்துக்கு முன்பாகவே அவர் என்ன பண்றாரு? அடிக்கப்படுறாரு. அப்ப அடிக்கப்படுறதுன்றது எந்த காரியத்தை காண்பிக்குது? பிறருக்காக வாழ்ற ஒரு காரியத்தை காண்பிக்குது. அப்ப பிறருக்காக வாழ்ற காரியமானது எங்க ஆரம்பிக்குதுன்னா, அது தேவனிடத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஆமென். அப்ப நம்மளும் கூட என்ன பண்ணணும்? பிறருக்காக நம்ம வந்து வாழும்போது, பிறருக்காக உதவிகளை செய்யும்போது, பிறருக்காக நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நம்ம செய்யும் போது நிச்சயமாக என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இப்ப மோசஸ் வந்து பாருங்க சோனேஸ்வரியே, அவர் என்ன பண்ணாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக என்ன பண்றாரு? தன் ஜீவனை தன் வாழ்க்கையை வந்து தியாகம் செஞ்சு ஹalleluya. அவர் அவங்களுக்காக வாழ்றாரு. ஆமென். ஆனா அந்த என்ன பண்ணல அவரு? அந்த ப்ராமிஸ் லேண்டுக்கு போகல. ஆமென். ஆமென். ப்ராமிஸ் லேண்ட பாத்தற அவ்வளவுதான். ஆனா ப்ராமிஸ் லேண்டுக்கு போகல. யாரு? மோசஸ். மோசஸ். ஆனா ஒரு நாள் ப்ராமிஸ் லேண்ட்ல இருக்கிறார். ஹalleluya. எங்க இருக்கிறாரு? இயேசு. இயேசு கிறிஸ்து வந்து மறுரூபம் அடையும் போது என்ன பண்றாங்க? அவரோடு கூட குளோரிஃபைட் ஆகும்போது அவரோட கூட மோசஸும் எலியா இருக்கிறாங்க. ஆமென். அப்ப பாருங்க சகோதரர்களே, தேவனுக்காக வாழ்ற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் என்ன பண்ண மாட்டாரு? நீங்க தேவனுக்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு தியாகம் செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் என்ன பண்ணுவாருன்னா, கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? உங்களை வந்து மகிமைப்படுத்துவார். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப மோசஸ் பாருங்க, அந்த சாதாரணமான அந்த பிராமிஸ் லேண்டுக்கு போக முடியல. ஆமென். அந்த பிராமிஸ் லேண்ட் வந்து ஹோலி கோஸ்ட் அடையாளமா இருக்குது. ஆமென். ஆனா ஹோலி கோஸ்ட் அடையாளமா இருக்கிற அந்த பிராமிஸ் லேண்டுக்குள்ள பிரவேசிக்கல மோசே. ஆனா மோசஸ் தூரமா பார்த்தாரு. ஆனா ஒரு நாள் சகோதரி தேவன் விடுவாரா? ஏன்னா தேவன் பாருங்க, அவருடைய சமாதி என்ன பண்ண முடியல? அவரு கண்டுபிடிக்க முடியல. யாராலுமே என்ன பண்ண முடியல? கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவர் வந்து எங்க மரிச்சாரு? அவரு கண்மலையில மரிச்சாரு. ஆமென். ஆமென். ஒரு மலை சிகரத்துல போயிட்டு மரிச்சாராம். அவருடைய சரீரத்தை குறித்து லூசிபர் என்ன பண்றான்? தேவனுடைய மிகாவேல் இடத்துல இருந்து தர்கிக்கிறான். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. ஏன்னா அவருடைய பாடியை கூட தேவன் என்ன பண்ணிருப்பாரு? எடுத்து போயிட்டு இருப்பாரு. ஆமென். ஏன்னா அவர் மினிஸ்ட்ரி இருக்குது இல்லைங்களா? ஆமென். நிறைய மினிஸ்ட்ரி இருக்குது அவருக்கு. ஆமென். ஏன்னா தேவனுக்காக யாரெல்லாம் பிரயாசப்படுறாங்களோ, யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செஞ்சு சில காரியங்களை செய்யறாங்களோ, அவங்களை தேவன் என்ன பண்ண மாட்டாரு? மறக்க மாட்டாரு. ஆமென். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பாருங்க சோரேஸ்வரியே, அப்போ இவங்க யாரு? இவங்க சகோதரர்களுக்கு என்ன பண்ணாங்க? இவங்க உதவிகளை செஞ்சாங்க. ஆமென். கேட்கிறாரு இல்லைங்களா? ஆண்டவர், நாங்க எப்ப செஞ்சோம்? நீங்க எப்ப பசியா இருந்தீங்க? நீங்க எப்ப சிறையில இருந்தீங்க? நீங்க எப்ப வியாதியில இருந்தீங்க? எப்ப நீங்க வந்து வஸ்திரம் இல்லாதவர்களா இருந்தீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க இவங்க. நாங்க எப்ப உதவி செஞ்சோன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமென். அப்போ சோனேஸ்வரி, நீங்க என்ன பண்ணணும்? நீ உதவி செய்யணும். ஆமென். உதவி செய்யணும். பிளஸ் உங்களுடைய வாழ்க்கையில பிறருக்காக வாழ்றதை கத்துக்கணும். பிறருக்காக வாழ்றதை வந்து கத்துக்கணும். பிறரை மன்னிக்கணும். நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து லாஸ்ட் சில காரியங்களை சொல்லி முடிக்கிற சோனேஸ்வரியே, அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்த ஒரு மனநிலையில இருக்கணும்ன்றத வந்து இயேசு கிறிஸ்து கத்துக் கொடுக்குறாரு. நம்ம எந்த ஒரு மனநிலையில இருக்கணும்ன்றத கத்துக் கொடுக்குறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அவர் எளிமையா வாழ்ந்தார். ஆமென். நம்மளும் எப்படி வாழணும்? எளிமையா வாழணும். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது சில கேள்விக்குறிகள். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க சொல்ல, இன்னொரு காரியத்தை நான் முடிக்கிறேன். நானு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை வந்து சில வசனங்களை படிச்சு நான் முடிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். பவுல் எழுதுறது யார் மூலமா?
பவுல் தான் இந்த நிருபத்தை எழுதுறாரு பிலோமோனுக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதுறாரு பிலிப்பியர் சபைக்கு. ஆமென். ஆனா அவர் மூலமா யார் பேசுறதுங்க? தேவன். எஸ், பரிசுத்தாவி பேசுறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாயிருந்து இசைந்து ஆத்துமக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது. நீங்க என்ன பண்ணக்கூடாது? நீங்க தேவனுக்காக சில காரியங்களை செய்றீங்களா? அதை எப்படி செய்யக்கூடாது மாதிரி சொல்றாரு. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக என்ன கருதீர்கள். என்ன பண்ணாலும் எப்படி பண்ணுமா? மனத்தாழ்மையா பண்ணுமா? நான் சொல்றது புரியுதா? இங்க பாருங்க, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது. நம்ம என்ன பண்றோம்? இந்த மாதிரி காரியங்களை பண்றோம். பெருமை, நான் வந்து பெரிய ஆளுன்ற மாதிரி என்ன பண்றோம்? பெருமைகளை சில காரியங்களை வந்து என்ன பண்றோம்? பெருமையினால பண்றோம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். இப்படிதான் நம்ம என்ன பண்ணோம்? இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்காரு. நம்ம ஒருத்தரை பாக்குறோமா, அவர் நம்மை காட்டிலும் மேன்மையான நபர்ன்ற மாதிரி எண்ணணும். மேன்மையான ஒரு நபர்ன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? அவரை மதிக்கணும். அவர் நம்மளே பார்க்க என்ன பண்ணணும்? நம்மள பார்க்கும்போது இவரும் நம்மை காட்டிலும் மேன்மையானவர்ன்ற மாதிரி என்ன பண்ணணும்? நினைக்கணும். இந்த ஒரு புரிதலுக்கு நம்ம வரணும். இந்த புரிதலுக்கு வரும்போது தான் சோரேஸ்வரியே நமக்குள்ள என்ன ஆகும்? ஒரு வன்னஸ் வந்து கிரியேட் ஆகும், ஒரு மனம் உண்டாகும். அங்க பெந்தகோஸ்து அனுபவம் உண்டாகும். அங்க பரிசுத்தாவி என்ன பண்ணுவாரு? நம்மள பரிசுத்தாவில் நிரப்பி இரண்டாவது சவாரியை செய்யும்படி செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன பண்ணும்? ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கருதீர்கள். அவனவன் தனக்கானவர்களை அல்ல பிறனுக்கானவர்களையும் நோக்குவனாக. என்ன பண்ணும்? அவனவன் தனக்கானவர்களை என்ன பண்ணக்கூடாது? எப்பவுமே செய்யக்கூடாது. பிறனுக்கானவர்களையும் நோக்குவனாக. பிறனுக்காக நம்ம என்ன பண்ணோம்? சில காரியங்களை செய்யணும்ன்ற மாதிரி சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ள தான் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துல என்னாச்சு? பிறனுக்காக வாழணும்ன்ற மாதிரி ஒரு சிந்தை இருந்துச்சு. தன்னுடைய ஜீவனையே கொடுத்து என்ன பண்ணாரு? பிறனுக்காக வாழ்ந்தார். அவர் பிறனுக்காக வாழ்ந்தார். அந்த மாதிரி சிந்தை நமக்குள்ள இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இங்க பாருங்க, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவரே மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியாந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியாந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்தி. அப்போ நம்மளை வந்து நம்ம என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை வந்து தேவன் அவரை மரண பரியாந்தம் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்துறார். பாருங்க, சொல்றாரு பாருங்க, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. என்ன பண்ற? தம்மை தாமே வெறுமையாக்குறாரு. என்ன வெறுமையாக்குறது? தமக்காக வாழாம பிதாவின் சித்தத்துக்கு என்ன பண்ற? தம்மை ஒப்பு கொடுத்து வாழ்றாரு. பிதாவுடைய சித்தத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்து என்ன பண்றாரு? வாழ்றாரு. வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். என்ன பண்றாரு? இப்போ தனக்காக வாழாம ஒரு நோக்கத்திற்காக வாழ்றார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் மனுஷகுமாரனை காணப்பட்டு யாரு? அவர் மனுஷனா இருக்கும்போது மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராக என்ன பண்றாரு? பிதாவுடைய வார்த்தை தம் மூலமா நிறைவேறதுக்காக, தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறதுக்காக தம்மை ஒப்பு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒப்பு கொடுத்து தம்மை தாமே தாழ்த்தினார். யாருக்கு? அந்த வார்த்தைக்கு தாழ்த்தினார். விசுவாசிக்கிறீங்களா? ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. அப்ப என்ன தேவன் என்ன பண்றாரு? ஒரு நேரம் வரும்போது அவர் எல்லாத்துக்கும் மேலாக என்ன பண்றாரு? உயர்த்தார். அதே மாதிரிதான் சோனேஸ்வரியை நம்ம யாருக்காக யாருடைய ஒப்பாக நம்மளை தெரிந்து கொண்டிருக்காரு? தேவன் நம்மள யாருக்கு ஒப்பாக தெரிந்து கொண்டிருக்கிறாரு? தம்முடைய குமாரனுக்கு ஒப்பாக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரோ அதே மாதிரி நம்ம செய்ய முடியும். அவருக்கு ஒப்பாக நம்ம என்ன பண்ணிருக்காரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து யாரா? தேவனுடைய குமாரன் இல்லீங்களா? அதே மாதிரி தான் நம்மள என்ன பண்ணிருக்காரு? தேவன் தம்முடைய சுவிகார புத்திரராகும்படி என்ன பண்ணிருக்காரு? நம்மளையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் எப்படி வாழ்ந்தது உலகத்துல? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே
என்னுடைய போஜனம் சொன்னார். ஆமென். அப்படிதான் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனன்ற மாதிரி சொல்லி நம்ம அவருடைய வார்த்தையின்படி வாழும்போது ஒரு நாள் கிறிஸ்துவை எப்படி தேவன் உயர்த்தினாரோ அதே மாதிரி நிச்சயமாகவே நம்மளே என்ன பண்ணுவாரு, உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த உயர்வு அது எஸ் மூல இதழில் வந்து மறுபடியுமாக நம் ஸ்தானம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப பிறருக்காக வாழ்வதே நித்திய ஜீவன். பிறருக்காக வாழ்ந்தாரு, அவர் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசித்தாரு. நித்திய ஜீவனே அவர்தான். யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சொன்னாரு? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்ப உயிர்த்தெழுதலுக்கு வல்லமை அவர்தான். புரியுதா உங்களுக்கு? மரிக்காம இருக்கணும்னு அவர்தான். வார்த்தை சொல்லுது இல்லைங்களா? என்ன சொல்லுது? ஒருவன் என்னை விசுவாசித்து சொல்லுங்க, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா என்னை யாரை விசுவாசிக்கிறவன்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பானா. அதான் மரிச்சு போனாலுமே முதலாவது உயிர்த்தெழுந்து என்ன பண்ணுவான்? உயிர்த்தெழுந்து வருவான். விசுவாசிக்கிறீங்களா? அத சொல்றாரு. உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் இப்ப நம்ம தான் யாரு? உயிரோடு இருந்து யாரை விசுவாசிக்கிறோம்? தேவனை விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கு முன்னாடி ராப்சர்ல எப்படி போறோம்? ஆணுக்கை போல அவன் 7வது மனுஷன். ஆதாம் இருந்து பார்க்கும்போது 7வது மனுஷன் யாரு? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஏவனைக்கை போல என்ன பண்ணுவோம்னா நிச்சயமாகவே மரணத்தை காணாதபடிக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படுதல போறோம், நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்க போறோம். அப்ப பிறருக்காக வாழுங்க. என்ன பண்ண? பிறருக்காக வாழும்போது என்ன பண்றீங்க? நீங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீங்க. யாரை போல? அந்த பொதுவான நியாயத்திற்குள்ள வந்து அவங்க யாருங்க? அவங்க சகோதரர்கள் இல்ல, அவங்க பொதுவான ஜனங்கள் தான். அவங்க சகோதரர்கள் உதவி செய்யும் போது அவங்க நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிச்சாங்க. தேவன் அந்த செய்த அந்த உதவிகளை நினைவு கூர்ந்து என்ன பண்றாரு? அவர்களும் கூட பிதாவுடைய அந்த ராஜ்யத்துல, குமாரனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கும்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செஞ்சார், இரக்கத்தை பாராட்டினார். ஆனா நாம அவர்கள் இல்ல, விசுவாசிகளா. ஆனா நம்ம எப்படி வாழணும்? இயேசு கிறிஸ்துவை போல வாழணும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கூட ஜெபிக்கலாம். ஏனம்மா பொண்ண आप सीख लिया? நம்ம எல்லாரும் கூட ஜெபிக்கலாம். சொல்லி கண்களை மூடலாம். அப்பா தகப்பனே, அற்புதமான இந்த வேளையில கூட சில வார்த்தைகளோடு கூட எங்களோட கூட பேசி விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுடைய வாழ்க்கையானது கர்த்தாவே, நாங்கள் ஒரு நாள் வந்து இந்த உலகத்தை விட்டு நாங்கள் போன பிறகு தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையானது மற்றவர்களுக்கு தகப்பனே ஒரு பெரிய ஒரு பாடமாக, பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கைகள் மாறப்பட கர்த்தாவே கிருபை செய்யுங்கப்பா. நீ இந்த உலகத்தை விட்டு அப்பா நீ 2000 வருடங்கள் ஆன பிறகு கூட கர்த்தாவே உம்முடைய அடித்தளங்களை பார்த்து கர்த்தாவே நாங்கள் உணர்த்தும்படி, நாங்கள் மோட்டிவேஷன் அடையும்படி கர்த்தாவே, எவ்வளவோ காரியங்கள் நாங்கள் ஆண்டவரே மாற்றிக்கொள்ளும்படி கர்த்தாவே உடைய வாழ்க்கையானது அப்பேற்பட்ட காரியங்களை செய்திருக்கிறது. அந்த வாழ்க்கையை அநேக பரிசுத்தவான்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தாவே இந்திய தேசத்துக்கு வந்து ஆண்டவரே மிஷனரிமார்களாய் வந்து ஆண்டவரே அநேக ஊழியங்களை செய்து அநேக ஜனங்களை ஆண்டவரே ராஜ்யத்திற்கு வழிநடத்தியிருக்கிறார்கள் தகப்பனே. இதோ நாங்களும் கூட கர்த்தாவே பிறருக்காக வாழ்வது நித்திய ஜீவன்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே பிறருக்காக வாழ்வதற்காகவே தகப்பனே என்னுடைய வாழ்க்கைகளும் உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அப்பா இனிமேல் தகப்பனே நாங்கள் தகப்பனே பிறருக்காக வாழ்வதில் நித்திய ஜீவன் இருக்கிறது என்கிற ஒரு நினைவோட வாழும்படி கர்த்தாவே நீர் எப்படி ஆண்டவரே அப்பா வாழ்ந்தீரோ அதே போல நாங்களும் வாழும்படி கர்த்தாவே எங்களையும் அப்பா உடைய ஆவியால் நிரப்புவீராக, உடைய வார்த்தைகள் நிரப்புவீராக அப்பா. எங்கள் இருதயங்களை மாற்றுவீராக. பிறருக்காக நாங்கள் உதவி செய்கிறவர்களாக, பிறருக்காக நாங்கள் உதவி செய்கிறவர்களாக தகப்பனே, பிறருக்காக வாழ்கிறவர்களாக தகப்பனே, பிறருக்காக தகப்பனே நாங்களும் ஆண்டவரே சில நன்மையான காரியங்களை செய்கிறவர்களாக தகப்பனே எங்களை மாற்றுங்கப்பா. நாங்கள் யதார்த்தமாய் செய்கிறவர்களாக தகப்பனே மாற்றுங்கப்பா. நிச்சயம் எங்களுக்குள்ளாய் வெளிப்படுவதாக தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் சிக்கிறே. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன்.
ஏசையா உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, நான் உம் சித்தம் அறியணுமே, எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன். இனியவரே ஏசையா உம்மை நான் நேசிக்கிறேன். ஆமா ஆண்டவரே, உம் பாதத்தில் அமரணும் தகப்பனே, உம் சித்தத்தை என்னன்றதை நாங்க புரிஞ்சுக்கணும் தகப்பனே. அப்பேற்பட்ட காரியத்தை வெளிப்படுத்தி இன்னும் தகப்பனே ஆழமாய் சிந்திக்க கர்த்தாவே கிருபை செய்யுங்க தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்யுங்க, ஆழமாய் கிரகித்துக் கொள்ள, என்னுடைய வாழ்க்கைகள் மாறப்பட ஆண்டவரே உம்மையே நாங்கள் பிரதிபலிக்க, உம்மையே நாங்கள் வெளிப்படுத்த கர்த்தாவே கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியிலும் தகப்பனே உம் நாம மகிமைப்படும்படி கர்த்தாவே கிருபை செய்யுங்க. எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.